இது நீத்தல் விண்ணப்பம். உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். நீத்தல்ங்கிறது பிறவினை, நீந்துதல்ங்கிறது தன்வினை. ஈதல் தன்வினை, ஈத்தல்ங்கிறது பிறவினை. ஈத்துவக்கும் இன்பம்னு வள்ளுவர் சொல்வார். ஈதல்லாம் தன்வினை, ஈத்தல்லாம் பிறவினை, நீத்தல்லாம் பிறவினை. நாம இந்த உலகத்தை விட்டு நீங்க முடியாது, தெரியுதா? முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம புறப்பட முடியாது. நம்ம நினச்சா நான் போகிறேன் நான் போக மாட்டா, தெரியுதா? சொல்லுவா நான் போயிடுவேன், நான் எப்போ போகிறது, போக முடியாமல் இருக்கேன், இப்படிலாம் சொல்லுவா. அதெல்லாம் போக முடியாமல் இருக்கக்காரெல்லாம் போக முடியாது. அது பகவான் வந்து கூட்டிகிட்டு போகணும், அவ்வளோதான். அதனால் அதுக்கு நீத்தல்னு சொன்னேன், உயிரை நீக்கிறது. அதே மாதிரி ஆசைகளையும் நம்ம விட முடியாது. ஆசையை விடுன்னு புத்தர் சொன்னார். எல்லாரும் புத்தரை விட்டுவிட்டேன். என்ன காரணம்னா ஆசையை விட முடியாது. அதனால் அதெல்லாம் கஷ்டம். அது மாதிரி பிறவியும் விட முடியாது. இப்போ நம்மெல்லாம் ஒரு 100 பிறவிக்க வேண்டிய வேலையை இப்போ செஞ்சுருக்கோம். அவ்வளோ பேரும் திரும்பி பிறக்கிறதுக்கு வேண்டிய காரியங்கள் அவ்வளோ பேரும் செஞ்சு வச்சுருக்கோம். பிறக்காமல் இருக்கிறக்குள்ள காரியம் நம்ம பண்ணலை. இன்னும் பிறக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளோ பக்காவாக பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு அதான் தெரியும். அதனால நீத்தல்னு சொன்னார். இந்த ஆசையை விடணும், உயிரை விடணும், பிறவியை விடணும். இது மூணும் ரொம்ப கஷ்டம். இந்த திருவாசகம் பூரா இதைத்தான் சொல்லுது. திருவாசகம் பூரா நீங்கள் எத்தனை முறை படித்தாலும் இதைத்தான் சொல்லுது. நான் ஒரு ஆட்சியை கேட்டேன், நீங்கள் எவ்வளோ நாளாக இது படிக்கிறீ அப்படின்னு கேட்டேன். நான் 100 வருஷம் 100 தடவையாக படிச்சுட்டேன் இப்போ திருவாசகம். உங்களுக்கு என்ன அனுபவம் கிடச்சிருக்கு, இதுலேருந்து என்ன தெரியுது? ஒன்றே ஒன்று எனக்கு தெரியுது. என்னென்னு, நானும் என் மருமகளே இப்போ சண்டை அடிச்சுக்கிறது இல்லை. இதை படித்ததுலேருந்து நாங்கள் 2 பேரும் இப்போ சண்டை அடிச்சுக்கிறோம் அப்படி சொன்னிச்சுங்க. நாங்கள் 2 சண்டை அடிச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ ஒன்றையாவது விட்டுருக்கு பற்றியலா? ஏதாவது ஒன்று விடணும். நாம் திருவாசகம் படித்தா ஏதாவது ஒன்று விடணும். சில பேர் திருவாசகத்துக்கு வந்தே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். திருவாசகத்தில் பெரிய சண்டையெல்லாம் நடக்குது. அப்போ திருவாசகத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது, என்ன மரியாதை இருக்குது? திருவாசகம் படிக்க நம்ம விடணும். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லைன்னு சொன்னோம். நீங்கள் எவ்வளோ கூட விட்டுட்டு போறியோ அவ்வளோக்கு கூட உனக்கு நோவு இல்லை. நோவு இல்லைன்னா சாவு இல்லைன்னு அர்த்தம். நோவு இல்லைன்னா சாவு இல்லைன்னு அர்த்தம். அதனால் நம்ம விட தெரியணும். நம்ம பேருக்கு விட தெரியலை. நான் ரொம்ப விட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஆனால் இந்த பேரம்பேத்தியெல்லாம் இங்கே வந்து கொள்ளுப்பேத்தியெல்லாம் வந்து என்னோட சேர்ந்துக்கிட்டு இப்போ என்ன திரும்பியும் பிறவிக்க ஆளாகிருச்சு. இப்போ எனக்கு பாசமெல்லாம் கூடி போச்சு, தெரியுது? பாசம் குறையலை, குறைச்சிக்கிட்டே வந்தவேன் இப்போ பாசம் கூடி போச்சு. இதை விட்டு நம்ம விலகிறது ரொம்ப கஷ்டம். தெரிஞ்சுக்க, நம்ம விட போகிறோம்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் விட முடியாது. அதனால நீத்தல்னு சொன்னார். அவன் வரணும், வந்து நமக்கு வழிகாட்டணும், நம்ம அதை நீக்கும்படியாக அவன் உதவி செய்யணும். அதுக்கு தான் விண்ணப்பம் போடுறாரு. அதுக்கு நீத்தல் காரியத்துக்கு விண்ணப்பம் போடுறாருங்க. நம்ம விண்ணப்பம் போடுவோமா? அதெல்லாம் போட மாட்டேன், எனக்கு வேண்டாம்ட்டுருவேன், தெரியுதா? எனக்கு வேண்டான்ட்டுருவேன். நான் இருந்துட்டு போகிறேன், நான் கொஞ்சம் நாளைக்கு இருப்பேன். யாருக்கும் உலகத்தை விட்டு போகிறதுல ஆசை இருக்காது, ஆசைகளை விடுறதில்ல ஆசை இருக்காது. இதெல்லாம் ஒரு எதிர்ப்பதமான ஒரு வாழ்க்கை தத்துவம். அதனால் நீத்தல் விண்ணப்பம்னு ஒரு 50 பாட்டு, அதில் 30 பாட்டுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். முதல் பாட்டே அவர் தன்னை கடையவன்னு சொல்கிறார். யாராவது தன்னை கடையவன்னு சொல்லுவானா? நான் தான் சார் கடைசி ஆள் இந்த உலகத்திலேயே, இந்த ஊர்லேயே. சொல்ல மாட்டேன். நான் தான் முதல் ஆளுமே. எவனை பார்த்தாலும் நான் தான் முதல் ஆளுமே, எனக்கு தான் முதல் முறையாக இருந்தேன், நான் தான் முதல்ல எல்லாம் பண்ணிக்கணும் அப்படிமே. இப்படித்தான் உலகத்தினுடைய இயல்பு. ஆனால் மாணிக்கவாசகர் தன்னை கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாங்கிறார். இந்த 50 பாட்டுலையும் 2வது வரியை நீங்கள் படிச்சிடலாம். விடுதி கண்டாய், விட்டுடுதி கண்டாய், இப்படியே வரும். 50 பாட்டுலேயும் 2வது வரி, என்னை விட்டுருவியா, என்னை விட்டுருவியா, நீ என்னை விட்டுருவியா, நான் ஒன்றுக்கு லாயக்கில்லை, அதுக்காக நீ என்னை விட்டுருவியா? விட மாட்டேன். அவர் விட மாட்டான்னு தெரியும், இருந்தாலும் நாம் கேட்டுக்கலாம், விட்டுருவேன்னா. அம்மா பார்த்து பிள்ளை கேட்கும், நீ சொல்கிற நான் கேட்கல அப்படிங்கிறக்க நீ என்னை விட்டுருவியா அப்படின்னு கேட்குதில்ல, என்ன நீ அதுக்காக என்னை விட்டுருவியா அப்படின்னு பிள்ளை வந்து தாயை பார்த்து கேட்கும். தாய் சொல்லும், நான் இனிமேல் உன்னை விடத்தான் போகிறேன் அப்படி. எங்கே நீ விடு பார்ப்போம். விட முடியாது, சொல்லலாம், ஆனால் விட முடியாது. விட்டுடுதி கண்டாய், விட்டுடுதி கண்டாய், விடுதி கண்டாய், அப்படியே அவர் பாடுறாரு. 50 பாட்டுலையும் பாடுறாரு. அதான் விண்ணப்பம். விண்ணப்பம்னா திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கணும். விண்ணப்பம் என்றால் என்ன அர்த்தம்? திருப்பி ஆப்ஸ்ன்னு சொல்கிறான் பாருங்க. இப்போ அப்ளிகேஷன் நம்ம சொல்லுவோம், இப்போ ஆப்ஸ்ன்னு சொல்கிறேன். அதான் மனு. அப்படி விண்ணப்பம் போடுறாரு. அதில் இப்போ 31வது பாட்டில் சச்சையனே
அப்படின்னு ஆரம்பிக்கிறார் 31. ஏன்னா முதல் பாட்டில் சச்சையன்னு முடிக்கிறாரு, அது அந்தாதி. அதை ஆரம்பிக்கிறார். சச்சையனே மிக்க தன் புனல் விண்கால் நிலம் நெருப்பாம் விச்சையனே விட்டுடுதி கண்டாய், நீ என்னை விட்டுவியா அப்படிங்கிற சச்சையனேன்னு ஆரம்பிக்கிறார். சர்ச்சை என்ன அர்த்தம்னா சர்ச்சை, சர்ச்சைங்கிறது தான் சர்ச்சைன்னு எழுதுறாரு. சர்ச்சை என்னன்னா சர்ச்சைக்கு உரியவன். சிவபெருமான் இன்னைக்கு சர்ச்சைக்கு உரியவன் தான். கடவுள் இருக்காருன்னு சொல்கிறேன், இன்னைக்கு இல்லைன்னு சொல்கிறேன், இன்னைக்கு இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் கொரோனா மட்டும் இருக்குங்கிறேன். அது படுத்துகிற பாட்டில் கொரோனா இருக்குது சார், இருக்குது அப்படிங்கிறேன். கடவுள் இல்லைங்கிறேன், ஏன்னா பார்க்க முடியல, கொரோனாவே பார்க்க முடியல, ஆனால் கொரோனா இருக்குங்கிறேன். ஊரெலாம் இருக்குது சார். எனக்கு சொல்கிறேன் சார், நீங்கள் விட்டு கீழே இறங்காதீங்க சார், எங்கே பார்த்தாலும் இருக்குது, அங்கே அடைச்சிருக்கேன் இங்கே அடைச்சிருக்கேன். நான் இன்னும் கீழே இறங்கலை, வீட்டை விட்டு 5 மாதம் ஆச்சு நான் வீட்டை விட்டு இறங்கி. நீங்கள் அதான் எங்கேயும் போகாதீங்க சார், ஏன்னா இருக்குங்கிற. அது எப்படி கொரோனா கண்ணுக்கே தெரியலையே, அது எப்படி இருக்குது, அதை எப்படி நம்புகிறோம்? கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை நம்புகிறேன், ஆனால் கடவுளை நம்ப மாட்டேங்கிறேன். சர்ச்சை, அங்கே தான் சர்ச்சை வருது, தெரியுதா? கொரோனாவில் சர்ச்சையே கிடையாது. எல்லாரும் என்ன சொல்கிறேன், இன்னும் ஒரு நாளைக்கு 20,000 தானே பண்ணுறேன், 50,000 பண்ணு அப்படிங்கிறேன், 50,000 பரிசோதனை பண்ணு அப்படிங்கிறேன், லட்சம் பரிசோதனை பண்ணு அப்படிங்கிறேன், இன்னும் கருவிகளை நிறைய கொண்டா. அப்போ அது இருக்குன்னு தெரியுதா? ஒரு கிருமியை நம்புகிறேன், கடவுளை நம்ப மாட்டேங்கிறானே, அதான் சர்ச்சையனேன்னு சொன்ன. நீ இன்னைக்கு சர்ச்சைக்கு உரியவனாகத்தான் இருக்கிற. சர்ச்சையனே ஏன் என்ன சர்ச்சை இதில் கடவுளிடத்தில் அப்படின்னா, நான் கடவுளை பார்க்கணுங்கிறேன். எல்லாரும் பார்த்தா தான் நம்புறது. அதாவது பார்த்து நம்புனா அது விஞ்ஞானம், பார்க்காம நம்புனா மெஞ்ஞானம். இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஞானம்னா அறிவு, விஞ்ஞானம்னா பார்த்து ப்ரூவ் பண்ணாதான் நம்புறது, அது விஞ்ஞானம். மெஞ்ஞானம்னா என்ன, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், நீங்கள் சொன்னதே போதும் சார் அப்படிங்கிறது, அது விஞ்ஞானம். அந்த காலத்தில் கடன்லாம் வாங்கினா கையெழுத்து போட்டு கொடுக்குறது கிடையாது, சும்மா நாணயம் தான். 50,000 வாங்குறதோ லட்சம் வாங்குறதோ தேதி சொல்லி கொண்டாந்து வட்டி கொடுப்பேன், கடன் கொடுப்பேன். கையெழுத்தே கிடையாது, டாக்குமெண்ட் கிடையாது, அடமானம் கிடையாது, ஒத்தி கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க அந்த காலத்தில். இப்போ கையெழுத்து போடுறேன், ஸ்டாம்பு போட்டு கையெழுத்து போடுறேன், சாட்சி போடுறேன், கோர்ட்டுக்கு போனால் இது நான் போட்ட கையெழுத்தில் அவராக போட்டுக்கிட்டாருங்கிற, இது அவராக போட்டுக்கிட்டது அப்படிங்கிறான்ல. அப்போ அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது, நம்பு நான். அதான் மெஞ்ஞானம். அதான் டாக்குமெண்ட்டோடு நம்பினா விஞ்ஞானம், டாக்குமெண்ட் இல்லாமல் பண்ணால் மெஞ்ஞானம். அதான் ஞானம், விஞ்ஞானம், மெஞ்ஞானம். இந்த சர்ச்சை எப்போ வரும்னா விஞ்ஞானத்தில் தான் வரும். சர்ச்சை எப்போ வரும்னா விஞ்ஞானத்தில், மெஞ்ஞானத்தில் வராது. மெஞ்ஞானம் நம்பி கடவுளுக்காக இருக்காரு. சில பேர் சொல்கிறேன், நான் அந்த சாமியை கும்பிட்டேன் சார் ரொம்ப காலமாக, இப்போ அந்த சாமிக்கு பவர் இல்லை, சாமியை மாற்றிட்டேங்கிறேன். சாமியெல்லாம் மாத்திராம பாருங்க. அப்போ நம்பிக்கை குறையிற போது நம்ம சாமியை மாற்றுறோம். சர்ச்சைக்கு உரியவனாக கடவுள் இன்றைக்கு இருக்கிறான். அதனால் சர்ச்சையனே, இன்றைக்கு நீ ஆய்வுக்கு உரியவனாக, ஆராய்ச்சிக்கு உரியவனாக நீ இன்னைக்கு இருக்கிற. இன்னைக்கு எப்போது இருப்பேன், அந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்தில் மட்டுமல்ல, எந்த காலத்திலையும் சர்ச்சைக்கு உரியவன் தான். ஏன்னா நம்பிக்கை. ஆனால் நம்பிக்கையோடு அவன் எப்போ வந்து விடுவேன் அப்படின்னா, அவன் இந்த பக்தி வலையில் படுவோன் காண்கன்னு பாடுறார் திருவாசகத்தில். பக்தி வலை, பக்திங்கிற வலையை விரிக்கணும். ஆனால் பக்தின்னு சொல்கிறோம், அது உண்மையான பக்தி எவ்வளோ பேருக்கு இருக்குது? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. படிப்பேன், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எட்டியா வந்துருச்சா? கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ். குருமா வச்சாச்சா? குருமணினோட குருமா ஞாபகம் வரும், தெரியுதா? காரணம் என்ன, நமக்கு இந்த 5 விட்டு நம்ம விலக முடியாது. அதைத்தானே சொல்கிறார், திருப்பி 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 சொல்கிறார். இந்த 5 இருக்கு பாருங்க, இந்த திருவாசகம் பூரா அதாங்க. திருவாசகம் பூரா நீ பிறவியை விடணும்னா ஆசையை விடணும், ஆசையை விடணும்னா 5 விடணும். 5 இருக்கு பாருங்க, அது படுத்துகிற பாடு மெய் வாய் கண் மூக்கு செவி. 5 நம்ம அடிமை. ஆனால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் புஞ்ச பூதங்கள் 5 அது அவனுக்கு அடிமை, சிவபெருமானுக்கு அடிமை. அது அவ்வளோ பெரிய பூதங்கள் அவனுக்கு அடிமை. நமக்கு தெரியாமல் இருக்கிற இந்த சின்ன விஷயம் 5க்கும் நம்ம அடிமை. 2க்கு வித்தியாசத்தை பற்றி நம்ம எவ்வளவு ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டோம். அவ்வளோ பெரிய 5 உடையவே அது
5 அவனுக்கு அடிமையாக இருக்குது. அவன் சொன்னோடு கேட்குது. சூரியன் கரெக்டாக 6:05 உதிக்கும்னா 6:05 உதிக்கு இன்னைக்கு உதிக்குது போடுறானே. பஞ்சாங்கத்தில் கணிச்சு வச்சிருக்கிறானே, இத்தனாம் தேதி அஷ்டமி வருது, இத்தனாம் தேதி நவமி வருது, இத்தனாம் தேதிக்கு சூரிய கிரகணம் வருது, சந்திர கிரகணம் சொல்கிறானே 100 வருஷம். இப்போ கொண்டையங்கார் பஞ்சாங்கமும் கணிச்சு வச்சிருக்கார் ராமநாதபுரம். அவர் 300 வருஷத்துக்கு கணிச்சு வச்சுட்டு போயிட்டாராம். அவர் இறந்து போயிட்டார். ஆனால் பெரிய அஸ்ட்ராலஜர் அவர், ஒரு ஐயங்கார், கொண்டையங்கார்னு பேர், ராமநாதபுரம் ஜமீனில் இருந்தவர். அவர் 300 வருஷத்துக்கு கணிச்சு வச்சிருக்கிறாராம். அவர் பிள்ளைகள் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். மற்ற எல்லாம் அவுட்லைன் பூரா எப்போதும் உள்ளதே. அந்த 12 மாதத்துக்கு உள்ள கணிப்பு இருக்கு பாருங்க. இந்த 12 மாத கணிப்பும் 300 வருஷத்துக்கு ஒரு மனுஷன் கணிச்சிருக்கிறானே. இந்த ராமநாதபுரத்தில் இருந்த கொண்டையங்கார், நான் இன்னும் கொண்டையங்கார் பஞ்சாங்கம் தான் வாங்குவேன். இன்னைக்கு கொண்டையங்கார் பஞ்சாங்கம் தான் வாங்குவேன். 1000 பஞ்சாங்கம் வந்துருச்சு, கொண்டையங்கார் பஞ்சாங்கம் தான் வாங்குவேன். காரணம் என்ன, எனக்கு அவரை பற்றி தெரியும். 300 வருஷத்துக்கு கணிச்சு வச்சு போயிட்டாரே சாகரக்குள்ள. அப்போ ஐம்பூதத்தையும் பகவான் படைச்சு தனக்கு அடிமையாக வச்சிருக்காரு. மனுஷன் ஐம்பூதத்துக்கும் ஆசைப்படுறேன், ஐம்பொறியல்லையும் ஈடுபட்டிருக்கேன், ஐம்புலன்லையும் சேர்ந்துட்டேன். அதனால இவனால் விடுவிச்சுக்கிட்டு வர முடியல. பக்தி வலையில் படுவோன்னு காண்கண்ணா. அவனை நீ பிடிக்கணுமா அப்படின்னா பக்திங்கிற வலையை வீசு, அவன் வந்து விழுந்துருவேன் அப்படின்னாரு. ஒரு பெரிய மகான் அவர். சாமியே நரசிம்மரையே வணங்குறவர். அவர் நரசிம்மரையே வணங்குறவர். தினம் அந்த மந்திரத்தை தான் சொல்லுவார். ஒரு நாள் கூட நரசிம்மர் அவருக்கு முன்னால் வரல. ஒரு நாள் அவருக்கு படித்த போது மனசில் பட்டு தான், இந்த காட்டுக்குள்ளே போனால் நம்ம நரசிம்மரை பார்த்துடலாம் அப்படி. பிரகலாதனுக்கு நரசிம்மன் வந்தாரெலாம் படிக்கிறோமா இல்லையா? ஏன் எனக்கு வரமாட்டேங்கிறாரு? நான் அவரை பார்த்து தரணும்னு காட்டுக்குள்ளே வந்துட்டார். காட்டுக்குள்ளே வந்து தேடுறாரு, நரசிம்மனை காணும். காட்டுக்குள்ளே இருப்பார். நரசிம்மன் அங்கே நிற்கும், சிங்கமெல்லாம் அங்கே நிற்கும். நரம், அதாவது சிங்கத்தினுடைய தலை, நரனுடைய கால் தான் நரசிம்மன். அப்படி தானே வந்து பிரகலாதனுக்காக இரணியனை சமாரம் பண்ணான்னு படிக்கிறோம். அவனை பார்த்தே இரவனு காட்டுக்கு வந்துட்டாரு. சாப்பிடலை, அண்ணாவார் மரம் சுற்றிக்கிட்டே தர்றாரு. ரொம்ப சோர்ந்து போனார். ஒரு மரத்தில் உட்காந்தாரு. வேடம் வந்தேன். என்ன சாமி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னா, இல்லைப்பா நான் ஒரு சாமானை பார்க்குறக்கா வந்தேன் அப்படின்னு. காட்டுக்குள்ளே என்ன சாமானை பார்க்க போறியே? இல்லை அது மிருகம். மிருகமா? இல்லை ஒரு மனுஷனா? மனுஷனும் மிருகமாக சேர்ந்தது. அவனை என்ன பார்க்க போறியோ? அது யார்? நரசிம்மம். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டேன். அந்த நரசிம்மத்தை நான் பார்த்தா தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி பிறகு சாப்பிடாம இருக்கேன். உசுரை விட்டாலும் பரவாயில்ல, நரசிம்மத்தை பார்த்தாகணும் அப்படின்னு. அவர் எப்படி இருப்பார் அவன் கேட்குறேன். வேடை அவர் எப்படி இருப்பார்? அவன்ப்பா சிங்கத்தினுடைய தலை, நரன்னா மனுஷன், மனுஷனுடைய கால், மனுஷன் காலில் சிங்கத்தலையோட. அவன் சொன்ன, நான் இப்படி ஒரு உருவத்தை இந்த காட்டுக்குள்ளே பார்த்ததே இல்லை சாமி. காட்டுக்குள்ளே எவ்வளோ காலமாக நான் இருக்கேன். இப்படி பார்த்தாரு. சிங்கம்னா சிங்கம் உடம்புல இருக்கும், மனுஷன்னா மனுஷன் உடம்புல இருக்கு. நீங்கள் ரெண்டும் சேர்ந்துல இருக்குங்கிறீங்க. ஆமாப்பா அதான் நரசிங்கம். அவன் தான் பிரகலாதனுக்கா தோண்டியவர். அவன் தான் இரணியனை அடித்தவன். அவனை பார்க்கத்தான் வந்திருக்கேன். நீங்கள் அவனை பார்க்கணும் அவ்வளோதானே அப்படின்னு. ஆமாம், இந்த இடத்துல இருங்க. இருட்டுறவுக்குள்ளே கூட்டியார் என்ன, இருட்டுறவுக்குள்ளே கூட்டியார் பிடிச்சாரு அப்படின்னு. அவனுக்கு சாமின்னு தெரியாது, மிருகம்னு தெரியாது, எதுவும் தெரியாதுங்க. நான் உங்களுக்கு ராத்திரி விட்டுறக்குள்ளே நான் பிடிச்சாரேன், இங்கே இருங்கண்ணா உட்காந்துட்டாரு. போனேன் காட்டுக்குள்ளே போயேன். நரசிங்கம். அவனுக்கு நரசிங்கம் தெரியாது, இந்த கதையும் தெரியும். நரசிங்கம் அப்படின்னா கூப்பிட்டேன், இங்கே வா. இங்கே வந்துட்டாரு நரசிங்கம், வந்துட்டார் அவன் முன்னால். காரணம் என்ன? அந்த பக்திங்கிற வலையை வீசினேன். ஓடி வந்து நிற்கிறார். உன்னை நான் கட்டுவேன், நீங்கள் பின்னால் ஒழுங்க பின்னாலே வரணும். சரி வர்றேன். கட்டுறாரு, சிங்கத்தை கட்டுறாரு, கட்டி கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரு பெரிய மகான் உட்காந்துருக்காரு. இந்த கூட்டியாந்துட்டே சாமி, இந்த பாருங்க பிடிச்சாந்து கால் காட்டி கொண்டாந்துருக்கேன். பார்க்குறாரு நரசிங்கம். அவர் கர்ஜிக்கிறாரு. நரசிங்கம் கர்ஜிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கே நம்பிக்கை. எப்படிறானே என்ன சாமி, கூப்பிட்டே வந்துட்டாரு. கூப்பிட்டேன், எவ்வளோ எளிமையாக சொல்ல, கூப்பிட்டே வந்துட்டாருங்கிறாங்க. அதான் பக்தி வலை தெரியுதா? ஆதி மூலமேனு கூப்பிட்டேன். அந்த யானை ஓடி வந்தானேவே. அப்போ நம்ம கூப்பிட்டோன்னே வரணும் தெரியுதா? வல்லைன்னா சர்ச்சைக்கு உரியவன் அர்த்தம். வல்லைன்னா சர்ச்சைக்கு உரியவன் அர்த்தம். நல்லா வச்சுங்க. அது குடும்பமாக இருக்கட்டும், அது இயக்கமாக இருக்கட்டும், அது நாடாக இருக்கட்டும், ஆட்சியாக இருக்கட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், கூப்பிட்டோன்னு வர்றான் பாருங்க, அவன் தான் ஆஞ்சநேயன். கூப்பிட்டோன்னு வர்றான் பாருங்க, அவன் தான் கருடன். கூப்பிட்டோன்னு வர்றான் பாருங்க, அவன் தான் குகன். அதனால் கூப்பிட்டோன்னு வரணுங்க. வந்தானே பகவான். பக்திக்கு அவன் ரொம்ப பேருக்கு அது நம்பிக்கை இல்லை.
அதனால என்னை சர்ச்சைக்கு உரியவனாக இன்னும் இருக்கிறான் சிவபெருமான். ஏன் அப்படி சர்ச்சைக்கு உரியவனாக இருக்கிறேன்? இன்னும் அந்த நம்பிக்கை நமக்கு வரல. அதனால சர்ச்சையனே நீ சர்ச்சைக்கு உரியவன். மிக்க தன் புனல் விண் கால் நிலம் நெருப்பு எல்லாத்துக்கும் விச்சயன். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் 5 பூதங்களுக்கும் நீ தான் விச்சயன். வித்த 5ஐயும் உன் கண்ட்ரோலில் வச்சிருக்கல, 5 உன் கட்டுப்பாட்டில் இருக்குல்ல. நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க கஷ்டம் தெரியுதா? நீங்கள் எவ்வளோ சொத்து வேணாலும் வச்சுக்கலாம், பாதி சொத்து நமக்கு தெரியாது, பாதி சொத்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. இவ்வளோதான், இதான் சொத்து. ரொம்ப பேருக்கு சொத்து எங்கே இருக்குன்னே தெரியாது, கண்ட்ரோலில் இருக்காது. அவன் 6,000 வச்சுருக்கான் சார், எவனோ அனுபவிக்கிறேன், எங்கே இருக்குன்னு தெரியாது. எனக்கே ஒரு இடம் இங்கே வாங்கி போட்டிருக்கேன், ஒருத்தன் வந்து கொடுத்துருப்பேன், சரின்னு வாங்கி போட்டேன். அந்த இடத்த வாங்கி போட்ட அன்னைக்கு பார்த்ததை 20 வருஷமாக நான் அந்த பக்கம் போகவே இல்லை. கம்பியெல்லாம் வச்சு கட்டி, முள் கம்பியெல்லாம் வச்சு கட்டி, அந்த கம்பியே இருக்கா இல்லைன்னு தெரியல. இந்த இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், நான் பார்த்தேன் 20 வருஷம் ஆச்சுங்க. அன்னைக்கு காரணம் இந்த இருக்குது, இங்கே உட்காந்துட்டே போய் பார்க்குறது, அது இருந்துட்டு போகுது. அது போய் பார்த்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? அது காட்டுக்குள்ளே, அது அருமையான இடம், தண்ணிக்குள்ளே வயலுக்குள்ளே கிடக்கு. ஏன் அங்கே ஒன்றும் கட்டணம்லாம் கட்டப்படாது, சர்க்காரில் சட்டம் போட்டேன், அதோடு அப்படி போச்சுது. அதனால் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை, நமக்கே தெரியாது. ஆனால் பகவானுடைய கண்ட்ரோலில் இருக்குங்க இவ்வளவும். 5 பூதங்களும் 50 பூதங்கள் கண்ட்ரோலில் வச்சிருக்க மத்தியில. சச்சேனே மிக்க தன் புனல் விண்கால் நிலம் நெருப்பு அவளையும் விச்சயனேங்கிறார். விச்சயன்னா என்ன? அவளைக்கும் உன் கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கியே வித்தகனே அப்படிங்கிறாரு. அப்புறம் அதுக்கு மேலே என்ன? விடுதி கண்டாய், இவ்வளவையும் உன் கண்ட்ரோலில் வச்சுருக்க, என்ன மட்டும் விட்டுருவியா? என்னையும் உன் கண்ட்ரோலில் வச்சுக்க மாட்டியா? கண்ட்ரோலில் வச்சுருக்கான்னு என்ன அர்த்தம்? என்னையும் உன் கண்ட்ரோலில் வச்சுக்க மாட்டியா? கண்ட்ரோலில் வச்சுக்கிறதே கஷ்டங்க. கண்ட்ரோலில் இருக்க மாதிரி தெரியும் போயிடும் நம்மளை விட்டு, தெரியுதா? ஒன்று நம்மளை விட்டு போயிடும். நமக்கு யார் கண்ட்ரோலில் இருக்கானே தெரியாது. நம்ம நினைக்கிறோம் அவ்வளோ கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு. எனக்கு ஒன்றும் கண்ட்ரோலில் இல்லை, தெரியுதா? விச்சயனே. அப்புறம் விடுதி கண்டாய் கரியாய், அதுக்கப்புறம் என்ன? அவன் 5 நிறங்களை உடையவன். கரியாய் பச்சையனே செய்ய சேனசாப்பு மேனியனே உன் பட அரவ கச்சையனே கடந்தாய் தடந்தாள் அடற்கரியே. நீ கரினா யானையை நீ உரிச்சவேன். நீ 5 நிறத்தில் நிறங்களோர் 5உடையாய். நிறங்களோர் 5உடைய. நல்லூருக்கு நாங்கள் போனோம், 276 பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு நாங்கள் போய்கிட்டுருக்கோம். அங்கே போனால் 3 நாள் 3 ஊரில் தங்குவோம், திருவாசகம் படிப்போம். முதல் முறையாக உலகத்தில் நாம் தான் அதை செய்கிறோம். 8 ஆண்டு திட்டம், 4 ஆண்டு நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த கொரோனாவில் கொஞ்சம் வசமாக போக முடியாமல் உட்காந்துட்ருக்கோம். அதில் நல்லூருக்கு போனோம். 5 நிறம், 5 நேரத்தில் 5 நிறமாக இருக்குது சாமி. நிறங்களோர் 5உடையாயின்னு பாடினார். அது நல்லூரில் நாங்கள் பார்த்தோம். பொன் நிறமாக இருக்கார், சிவப்பு நிறமாக இருக்கார், வெள்ளை நிறமாக இருக்கார், பச்சை நிறமாக இருக்கார், கருப்பு நிறமாக சாமியே இருக்காருங்க. அப்படி போய் பார்த்தா தான் தெரியும். நிறங்களோர் 5உடையாயின்னு பாடினார்ல, அது நாங்கள் நேரில் பார்த்தோம். நல்லூர் எம்பெருமானார் நயந்தவாரேன்னு பாடினார். நல்லூர் எம்பெருமானார் நயந்தவாரேன்னு தேவாரத்தில் பாடினார். இதெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கு இதெல்லாம். அதனால் பச்சையனே செய்ய மேனியனே பொன் பட அரவ கச்சையனே பொன் பட அரவ படத்தை விரிக்கிறது பாம்பு பெருசாக இருக்கும், சுருங்கிட்டா தெரியாது, கயிறு மாதிரி கிடக்கும். படத்தை விரிக்கிறோம் பெருசாக இருக்கும். படத்தை விரிச்சிருக்கிற பாம்பு, அதை நீ கச்சையாக அணிஞ்சிருக்கிற. கச்சையாக அணிஞ்சு எல்லோரும் நம்ம பெல்ட்டு போட்டுருப்போம். ஆனால் அவர் பாம்பை பிடிச்சி, நம்மளும் ஒரு நாளைக்கு பாம்பை பிடிச்சி பெல்ட்டாக போட்டுக்கிட்டு போடணும். எவனா நம்ம பக்கம் வருவானா, இந்த ஆளை போய் சொல்லுங்க முதல்ல அப்படின்னு வந்துருந்தா. இந்த ஆளை முதல்ல போய், இப்போ சாமியை போய் எல்லோரும் கும்பிட்றான்ல, தங்கத்தினால போட்டிருக்கேன் சாமிக்கு படம். காசி விஸ்வநாதரை பார்த்தா அந்த ராத்திரி இந்த 9 மணிக்கு பார்த்தா அந்த அலங்காரம் பண்டா பண்ணுவார். கொஞ்ச நேரத்தில் பண்ணிடுவார். கடைசி அந்த தங்கம் பாம்பை எடுத்து மாட்டுவார். மாட்டிட்டு அந்த கொடையை வைப்பார். பார்த்தா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், தெரியுதா? அந்த பாம்பு தங்க பாம்பு அப்படி படம் எடுத்தால் பாம்பு அப்படி 5 தலை நாகம் உள்ள வடிக்க ஒரு 5 தலை நாகத்தை ஒருத்தன் கொண்டாந்து, சார் சாமிக்கு சாத்துங்க, பண்டா ஓடி போயிடுவேன், தெரியுதா? பண்டா ஓடி போயிடுவேன். உசுரோடு இருந்தால் பாம்புக்கிட்ட எவனா போவானா? போக மாட்டேன். ஆனால் அதே தங்கமாக இருந்தால் எல்லாம் சாத்துவேன். ரொம்ப நல்லா சாமி ரொம்ப நல்லா இருக்கு. அது படம் பக்கத்தில் நின்று படம் எடுப்பேன். அது படம் எடுத்ததுன்னா இவன் படம் எடுப்பானா? யோசிச்சு பாருங்க. ஒன் படம் ஆரம்ப கச்சை படம் எடுத்து அந்த பாம்பு அதை கச்சையை அணிஞ்சிருக்காரு. கச்சைன்னா அந்த துணி. கச்சையை போய் கச்சை எடுத்தாரா பாருங்க. இந்த கடைசி காலத்துலலாம் கச்சை எடுக்க போயாச்சான்னு கேட்பேன். கடைசி காலத்தில்
கச்சை எடுக்க ஆள் போயிடுச்சா அப்படின்னு கடைசியாக போடுற கச்சை அதான் தெரியுதா? அது இவர் கச்சையை எதை போட்டுக்காரு? பாம்பை போட்டுக்காரு. சிவபெருமான் கச்சையனே உன்பட கச்சையனே கடந்தாய் தடந்தாள் அடற்கரியே நீ யானையை உரிச்சவன் அடற்கரி போலும் ஐம்புலனுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய். 5 புலன் நம்முடைய மெய்வாய் கண்மூக்கு சரி நமக்கு ஆதரவுன்னு நினைக்கிறது. இது பூரா நமக்கு எதிரி தெரியுதா? நமக்கு இந்த 5 புலனும் நம்முடைய எதிரி. ஆனால் அதான் நமக்கு துணைச்சுது. கண்ணு தெரியலையா உடனே டாக்டர்கிட்ட போய் காட்டி கண்ணுக்கு மருந்து வைக்கிறோம். சாப்பிட முடியலையா உடனே தொண்டைக்கு மருந்து எல்லாம். ஆனால் அம்புடும் எதிரியை வச்சே நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுதா? இப்போ நம்ம 5 புலன் நம்முடைய எதிரிகள். அதனால் அதுக்கு தான் நான் அடிப்பப்பட்டிருக்கேன். ஆனால் விடற்கரியா அதுக்காக நீ என்னை விட முடியுமா? இந்த 5 புலனுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கேன், அதுக்காக நீ என்னை விட முடியாது. விடற்கரியாய் என்னை விட முடியாது. விட்டுடுதி கண்டாய் விடு தொண்டற்கல்லால் தொடர்கரியாய். உன்னை யார் தெரியுமா உன்னை தொடர்ந்து வரலாம்? தொண்டர்கள் உன்னை தொடர்ந்து வருவார்கள். அவர்களை தொடர்ந்து நீ போவ தெரியுதா? விடு தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள். என்னோட நான் புறப்பட்ட இந்த ஆன்மீக பாதையில் 60 வருஷம் 65 வருஷம் ஆச்சு. இப்போ 85 வயசு. இந்த பாதையில் நான் புறப்பட்டேன். என்னோட புறப்பட்டவங்க ரொம்ப பேர் அவங்க அங்கங்கே நிற்கிறா. என்னோட புறப்பட்டவங்கள்லாம் வர முடியல, என்னை பின்பற்றி வர முடியல. காரணம் என்ன? எங்கெங்கேயோ நிற்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்மளால் முடியலை சார், உங்களை பின்பற்றி எங்களால் வர அங்கங்கே நின்றுறாங்க. காரணம் என்ன? இது ரொம்ப கஷ்டம். அதனால் தொண்டற்கல்லால் தொடர்கரியா. தொண்டர்கள் தான் ஒன்று தொடர்ந்து. மகாத்மா காந்தியை தொண்டர்கள் தான் தொடர்ந்து போனார்கள். ஆர்கே சண்முகம் செட்டியார் வீட்டுக்கு வந்தார், கையெழுத்து போட்டு ஆட்டோகிராஃப் கொடுத்தாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஆட்டோகிராஃப் கொடுத்தாரு ஆர்கே சண்முகம் செட்டியார். அவர் மகாத்மா காந்தி சொன்னார், நான் கையெழுத்து போடுறேன், ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன் என்னன்னாரு, நீங்கள் தினம் தக்கில் எடுத்து நூக்கணும் 1/2 மணி நேரம் அப்படின்னாரு. அவர் சொன்னார், நீங்கள் கையெழுத்தே போட வேண்டான்றார். ஏன்? இந்த வேலையெல்லாம் நம்மளால் முடியாது, 1/2 மணி நேரம்லாம் தக்கலையெல்லாம் நூக்க முடியாது அப்படின்ட்டாரு. அவர் சொன்னார், சரி கொண்டா நான் கழுத்து போட்டுத்தரேன், சும்மாவே கழுத்து போட்டுத்தரேன். ஏன்னாரு, நீ உண்மை சொன்னீங்கல்ல அதனால் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு படிக்கிறோம், ஒரு செய்தி படிக்கிறோம். ஆர்கேஎஸ் எல்லாம் அவருடைய பாதையில் போனவருடைய முழுமையான தொண்டர்கள் இல்லை தெரியுதா? முழுமையான தொண்டர்கள் இல்லை. நேரு மந்திரி சபை அமைக்கிறாரு. நிதி மந்திரியை யாரை தெரியுமா கூப்பிட்டாரு? ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் இப்போ சொல்ல போகிற செய்தி டாக்டர் அளவு செட்டியார் தான் கூப்பிட்டாரு. ஏன்னா யாருக்கும் தெரியாது நம்ம சொல்கிற செய்தி. டாக்டர் அளவு செட்டியார்ட்ட ரொம்ப பிரியம். நேரு சொன்னார், செட்டியார் நீங்களே நமக்கு நிதி மந்திரியாக வந்துருங்க. ஏன்னா பெரிய தொழிலதிபர் இவருக்கு நிதியை பற்றி தெரியும், நீங்களே வந்துருங்கனாரு. அவர் சொன்னார், இல்லை நேரு நான் அதுக்கு அன்ஃபிட்னார். ஏன் நான் நிறைய தொழிற்சாலை வச்சுருக்கேன், நான் வரப்படாது அப்படின்னாரு. அப்படியா, நான் உங்களை தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னாரு. நீங்கள் இன்னொரு ஆள் நீங்கள் கேளுங்க, அவர் உங்களுக்கு ஃபிட்டாக ஆர்கே சண்முகம் செட்டியார்கள். இவரும் செட்டியார் அவரும் செட்டியார். அவர் கோயம்புத்தூரில் இருக்காரு, இவரும் கோயம்புத்தூர்லேருந்து தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேரளாவில் தொழில் பண்ணாலும் கோயம்புத்தூர் தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. அதனால் ஆர்கேஎஸை கூப்பிடுங்க. ஆர்கேஎஸ் அவருக்கு தெரியாது. அப்புறம் மகாத்மா காந்திகிட்ட கேட்டார். மகாத்மா காந்தி சொன்னால் நீங்கள் ஆர்கேஎஸை போடு. ஏன் நான் உண்மையானவர்ல, நான் தக்களி நூக்க மாட்டேன்னு சொன்னார்ல, நீங்கள் மாட்டேங்கிறத உண்மையாக சொன்னார்ல, அதான் முக்கியம். மாட்டேன் ரெஃப்யூஸ் பண்ணுறத தைரியமாக ரெஃப்யூஸ் பண்ணணும். என்னால் முடியாது, அதனால் அவரை போடு காந்தி சொன்னார். அப்புறம் தான் அவர் போட்டார் ஆர்கேஎஸை முதல் நிதி மந்திரியாக நேரு காலத்தில் போட்டது. அதனால் விடற்கரியா, உன்னால் நீ விட முடியாதுங்க. சில பேர் நம்ம விட முடியாது. தொண்டற்கல்லால் தொடர்கரியா, தொண்டர்களால் தவிர வேற யாராலும் ஒன்றை தொடர முடியாது. நீயும் தொண்டர்களை தவிர வேற யாரையும் தொடர மாட்டார். திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கா அவரே போனார்ல, 2 தூது போனார்ல, சுடு தீ சுழலை கடற்கரிதாயிடு நஞ்ச முதாக்கும் கடற்கண்டனே. தீயே கிளம்பிருச்சுங்க. எதை அந்த திருப்பார்கடலை கடையிற போது அமுது வரும்னு கடைஞ்சாங்க, அது நெருப்பு வந்துருச்சு. நெருப்பு மட்டும் இல்லை, விஷம் வந்துருச்சு தெரியுதா? ஆனால் கரை கண்டனே, நீ என்ன செஞ்ச? அந்த நெருப்பில் அந்த ஆழகால விஷத்தை, ஆழகால விஷங்கிற நெருப்பு ரேடியேட் பண்ணுது, அது தெரியும், அட்டாமிக் எனர்ஜி மாதிரி, அதை அப்படி கண்டத்தில் வச்சுக்கிட்டிய, தடுத்திய. அதனால் நீ என்னுடைய இந்த கஷ்டங்களை தடுக்க முடியாதா?
என்னுடைய ஐம்புலனை நீ தடுக்க முடியாதா? என்னுடைய பிறவியை உன்னால் தடுக்க முடியாதா கேட்குறாரு. அதெல்லாம் உன்னால் முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. கண்டது செய்து கருணை மட்டும் பருகி கழித்து கண்டது செய்து. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கண்டபடி செய்கிறோம். நம்ம எதையாவது திட்டம் போடுங்க ரொம்ப பேர் திட்டம் போடாமல் தான் செய்கிறேன் சார். நம்ம திட்டம் ஒன்றத்துக்கு ஒத்து வராது சார் சும்மா. அதனால் கண்டது செய்து இப்போ நம்ம அப்போ தான் செய்யலாம். இப்போ ஒருத்தன் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தேன், அச்சடிச்சு அழைப்பு வந்துச்சு. அழைப்புன்னா அதில் ப்ரோக்ராம் அச்சடிச்சேன், நிகழ்ச்சியரல். அதில் மேலே எழுந்தேன், நிகழ்ச்சியரல் கண்டபடி நடைபெறும்னு. கோணாமானம் நடக்குது விழா. நான் அவனை கேட்டேன், என்னடா இப்படி நடக்குதுங்க? இல்லை கண்டபடின்னு சார் எழுதியிருக்கு. நிகழ்ச்சியரலில் ஏற்கனவே அடிச்சிருக்க மாட்டேங்க சார். கண்டபடி நிகழ்ச்சியரல் கண்டபடி அப்படின்லாம் அடிச்சிருக்கு. அதை கண்டபடி நடக்கும் சார். நீங்கள் என்ன முன்னால் பேசுகிறேன், பின்னால் பேசுகிறேன், பின்னால் பேசுகிறேன், முன்னால் பேசுகிறேன், அது பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு நோக்கம் போல பேசுகிறேன், வர்றேன், அவன் பாட்டுக்கு வர்றான் பேசுகிறேன். என்னடா இது என்ன சார் கண்டபடி நடக்கும்? அதை அச்சடிச்சிருக்கேன் சார் கண்டபடின்னு. அச்சடிச்சதே கண்டபடியில் அடிச்சு வச்சிருக்கேன். அதனால் கண்டபடி செய்து கண்டது செய்து. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வாட்டுக்கு சில பேர் எந்திரிச்சோன்னே இந்த பக்கம் போகிறேன், அப்புறம் இந்த பக்கம் போகிறேன், அப்புறம் திரும்பி இந்த பக்கம். ஏன்டா இந்த பக்கம் போகிறேன் அந்த பக்கம் போகிறேன்னா, சரி எங்கிட்டாவது போகணும், எங்கிட்டு போகலாம் என்ன அப்படிங்கிறாங்க. சில பேர் கையில் ரூபா எடுத்து போகிறேன். இங்கேருந்து மதுரைக்கு போகணுன்னா மதுரைக்கு போகிற செலவு 100, 200, 500 ஒன்று போனோம். 15,000 ஒன்று போகிறேன் மதுரைக்கு. ஏன்டா மதுரைக்கு போகிறது 15,000 அப்படின்னா? கண்டெல்லாம் பார்ப்போம்ல சார், வாங்கணும்ல. கண்டெல்லாம் வாங்குவேன், கண்டபடிலாம் செய்வேன். வாழ்க்கையில் ஒரு திட்டம் கிடையாது, ஒரு அனுபவம் கிடையாது, ஒரு நிரல் நிறை கிடையாது. நான்லாம் அந்த மாதிரிலாம் செய்கிறதே கிடையாது. கையில் காசு இருக்குது அப்படிங்கிறக்கா செலவழிக்கிறது இல்லை. தெரியுதா? நமக்கு காசு நமக்கு செலவுக்கு வச்சுக்கணும். போய் கடன் வாங்கக்கூடாது, கண்டதை செலவழிக்கக்கூடாது. கண்டதை செலவழிச்சோம்னா இப்போ நமக்கு வேண்டியதை வாங்க காசு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னேன். அதனால் கண்டபடி வாழக்கூடாது. கண்டது செய்து, இதாங்க ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை இது. கண்டது செய்து கருணை மட்டும் பருகி கழித்துன. கருணைங்கிற உன்னுடைய கருணை இருக்கு பாருங்க, அது தேனை வந்து ரொம்ப குடிக்கலாமா? இப்போ மது குடிக்கலாம் பாருங்க. பள்ளிக்கூடத்தெல்லாம் அடைச்சி வச்சுருக்கேன், கோயிலெல்லாம் அடைச்சி வச்சுக்கிட்டேன், டாஸ்மாகை திறந்து வச்சுட்டேன். ரொம்ப அவசியம் இல்லை, அது மட்டும் திறந்துருக்கு. அதை குடிக்கிறேன். ஒருத்தன் சொல்கிறேன் குடிக்கிறேன், ஒருத்தன் சொல்கிறேன் நாங்கள் தான் சார் சர்க்காரே இப்போ நடத்துகிறோம்ல. ஏண்டாலும் எங்களுக்கு திறந்து வச்சு நாங்கள் செலவழிச்சு நாங்கள் வாங்கலைன்னா சர்க்கார்கிட்ட காசு கிடையாது, உங்களுக்கு சம்பளம் இப்போ நாங்கள் தான் போடுறோங்கிறேன். அவன் மேற்கொண்டு கருணை மட்டும் பருகி கழித்து. மட்டுன்னா தேன் வந்து தேன்லாம் ரொம்ப குடிக்கப்படாது இல்லையா? தேன்லாம் ஒரு அளவோடு தான் குடிக்கணும். தேன் இப்போ டிவியில் சொல்கிறேன் இந்த தேனை குடிங்கிறேன், அதை பார்த்துட்டு ரொம்ப பேர் குடிக்கிறேன். இந்த டிவியை பார்த்துட்டு ஜாமான் வாங்கக்கூடாது தெரியுதா? டிவியை பார்த்து சாமான் வாங்குறது, டிவியை பார்த்து வைத்தியம் பண்ணிக்கிறது, டிவியை பார்த்து எல்லாம் பண்ணுறது. இந்த மோதிரத்தை வாங்கி போட்டுக்க அப்படிங்கிறேன், எல்லாம் உனக்கு கிடைக்குங்க, அவனே போட்டுக்க வேண்டியதே, அப்புறம் இதுக்கு இதில் விளம்பரம் பண்ணுறேன். நீங்கள் டிவியை பார்த்துக்கிட்டு ஏமாந்துடக்கூடாது. அது டிவிங்கிறது விளம்பரம், அதை வந்து நீங்கள் உண்மையை நம்பக்கூடாது. கருணை மட்டும் பருகி உன்னுடைய கருணை இருக்கு பாரு, அது மட்டும்னா தேன். அந்த தேன்கிற வார்த்தை இருக்கே, அதிலே வார்த்தை மட்டுன்னு வச்சேன். ஏன் அது ஒரு மட்டத்தில் நிறுத்திக்கணும்? ஒரு மட்டத்தில் அந்த வார்த்தையே உங்களுக்கு புரியுதா? ஒரு மட்டுன்னு ஏன் பேர் வச்சேன்? ஒரு மட்டத்தில் நம்ம நிறுத்திக்கணும். அதனால தான் கருணை மட்டும் பழகி கழித்துன என்ன? இந்த டான்ஸ் ஆடுறான் பாருங்க டிவியில் பார்த்தா, அவன் குதிக்கிறேன். நம்ம எதுக்கு இப்படி குதிக்கிறாங்க? சும்மா குதிக்கிறான், அவன் பாடு குதிக்கிறான், அவன் பாடு சிரிக்கிறான், அவன் பாடுங்க. அதான் கழிக்கிறது, களியாட்டம். சரிதா? கழித்து கருணை மட்டும் பருகி கழித்து. நான் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டது செய்து கருணை மட்டும் பருகி கழித்து. இதை விட வாழ்க்கையை சொல்ல முடியாதுங்க. கண்டதை செய்கிறது, கண்டதை குடிக்கிறது, கண்டபடி ஆடுறது, கழித்து விளையாடுறது. கருணை மட்டும் கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய். மிண்டுகின்றேன் தான் சும்மா குதிக்கிறது, அதை விடுதி. அதுக்கா இவ்வளோ நான் பண்ணேன். நமக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்போ எனக்கு இந்த டான்ஸ் அது இப்படி காட்சிக்கிறதுனால நான் நிறுத்துன்ட்டுருவேன். நான் பண்ணால் இதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்ட்டுருவேன். பார்க்க அந்த நிகழ்ச்சிகளுக்கே நான் போக மாட்டேன். காரணம் என்ன? நமக்கு பிடிக்காது. நான் இவ்வளவும் பண்ணுறேன், ஆனால் நீ என்னை விடலையே, நீ என்னை விட்டுருவியா அப்படின்னு எல்லாம் எதிர்ப்பதமாக பண்ணுறாரு. பண்ணுற பூரா எதிர்ப்பதம். ஆனால் பகவானை பார்த்து என்ன கேட்குறாரு? நீ என்னை விட்டுருவியா அப்படின்னு கேட்குறாரு. மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் வினை மலர்த்தாள் பண்டு தந்தாற்ப பணித்து பணி செய்ய கூவி தன்னை கொண்டு இருந்தாய் கலையாய புது நீ முன்னைக்கே அந்த காலத்திலேயே உங்க திருவடி எனக்கு தந்துட்ட, அதுக்காக மாற்றிடாத.
என்னுடைய ஆசையை நீ குறைச்சிடாத. உன் பேரை நான் வச்சிருக்க ஆசையை புது புதுப்பேன் என்று நின்குறிப்பே செய்து நின்குறிப்பில் விது விதுப்பேனை விடுதி கண்டாய் வரையான் தினிய மதுமது போன்றென்னை வாழைப்பழத்தின் மனங்கனிவித்து எதிர்விதப்போது பயில்வி கையிலை பரம்பரை. கையிலே இருக்கிறவ நீ கையிலை பரம்பரை. நீ வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து, வாழைப்பழம் இருக்கு பாருங்க, அது கனிஞ்ச மாதிரி எதுவும் கனியாது. பழம் எவ்வளோ பழம் நம்ம வாங்குகிறோம் சாப்பிட்றோம், ஆனால் பழத்திலேயே ரொம்ப கனியக்கூடிய ஒன்று வாழை. அதனால் அதுக்கு கனின்னு பேர். அதுக்கு முக்கனி. முக்கனியில் வாழைப்பழம் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப கனியக்கூடியது. அதனால் வாழைப்பழத்தை போல் நான் மனம் கனியணும் அப்படிங்கிற. அதனால பஞ்சாமிரத்தில் அதை சேர்த்தேன். வாழைப்பழத்தை எதுக்கா அதை கொண்டு பாருங்க, இவ்வளோ பழம் இருக்குல்ல, பஞ்சாமிரதம் எந்த பழத்தை செய்கிறேன்? இவ்வளோ பழம் இருக்குல்ல, ஏன் மற்ற பழத்தை ஆப்பிளை சேர்க்கலாம்ல? ஆப்பிள் கொஞ்சமாக வெட்டி போடலாம், அவ்வளோதான். அதையும் கூட சின்ன சின்னமாக வெட்டி போட்டு அது தனியாக தின்றுவேன். தெரியுதா? வாழைப்பழம் தான் கனியம். வாழைப்பழத்தை போல மனம் கனிவித்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். பரம்பரனே நின் பல அடியாரோடும் என் படிரு விரும்புகிறேன்னார். பல அடியார். அடியாரில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று அடியார், இன்னொன்று பல அடியார், இன்னொன்று சீரடியார். இவர் சொல்கிறது திருவாசகத்தில் 3 அடியாரை பற்றி சொல்கிறார். அடியார், பல அடியார், அப்புறம் அடுத்தாப்பில் வரப்போது சீரடியார். அதோட கதை பாட்டு முடிஞ்சிடும். அடியார், பல அடியார், சீரடியார், அப்படி 3 அடியாரை பற்றி சொல்கிறாரு. இப்போ நம்மெல்லாம் அடியார், தெரியுதா? பல அடியார். இப்போ நாங்கள்லாம் பல அடியார், ரொம்ப காலமாக நாங்கள்லாம் பழமையான அடியார்கள். சீரடியார், அப்படி சீரடியார்னா என்னென்னா அப்பா அந்த கதையை 3 அடியார் சொல்கிறார். எனக்கு சொல்கிறது 3 அடியார் சொல்கிறாரு. பல அடியார் அப்படின்னா ரொம்ப காலமாக அவங்கெல்லாம், சார் நான்லாம் பழைய ஆள் சார் அப்படிங்கிறேன். நான்லாம் பழைய ஆள். என்னப்பா நீ மட்டும் கேட்காம வரவனுக்கெல்லாம் அழைப்பு கிடையாது சார். நான்லாம் பழைய ஆள் சார், எனக்கெல்லாம் அழைப்பு வேண்டாம் சார் அப்படிங்கிறேன். தெரியுதா? பல அடியார். இப்போ மாட்டை கொண்டு விற்றுட்டு இருந்தோம்னா நம்ம விற்றாச்சு, நம்ம வளங்காச்சு நம்ம முன்னாலே வீட்டுக்கு அது வந்துடுது. ஏன்? அது பல அடியார். அது தெரியுதா? என்ன சரி இப்படி விற்று சம்பாதிக்கிறேன். தெரியுதா? ஒரே மாட்டையே 10 இடத்துல வைக்கிறேன். பல அடியார், பல அடியார். நான்லாம் பல அடியார், நான்லாம் பல அடியார். பரம்பரனேன் பல அடியாரும் என் படிரு விரும்புகிறனே அப்படிங்கிறார். பல அடியாரும் உனக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் படிரு இருக்காது. படிருன்னு என்ன தெரியுமா? கெட்ட குணம், தீமை, மாசு. எனக்கு அந்த மாதிரி மாசு எல்லாம் இல்லைன்னு நினைக்காத. நான் என்கிட்ட அதெல்லாம் நிறைய தப்பெல்லாம் இருக்குது, ஆனால் நீ அதை விரும்புவேன். சரிதா? என் படிரு விரும்புகிறனே. என்னுடைய தப்பையெல்லாம் நீ விரும்புகிறனால என்ன? இப்போ பகவான் தப்பு பண்ணுறவனை அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறார். தெரிஞ்சுங்க. தப்பு பண்ணுறவனை அப்பப்போ தண்டிக்கிறனான்ட்டா உலகத்தில் ஒருத்தனுமே இருக்க மாட்டேன். தெரியுதா? ஒருத்தர் இருக்க மாட்டேன். ஆமாம், தப்பு பண்ணுறவனை அப்பப்போ தண்டிக்கிறது அப்படின்னா உலகத்தில் ஒருத்தன் இருக்க மாட்டேன். காரணம் என்ன? அவ்வளோ பேரும் தப்பு பண்ணுறேன். அதனால தான் பகவான் அரசன் அன்று காக்கும், தெய்வம் நின்று காக்கும். தெய்வம் நிற்கும். பரம்பரனே நின் பல அடியாரோடும் என் படிரு விரும்பரனே. என்னுடைய மாசு அதை குற்றங்களையெல்லாம் கூட நீ விரும்புகிற. அதனால தான் என்னை வச்சிருக்க. மென் முயற்கரையின் அரும்பர நேர்வை தனிந்தாய் பிறவியாய் வாய் அறவம் பொறும் பெருமான் வினை என் மனமஞ்சி பொதும்புறவே. பாம்பு மாதிரி என்னை சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த 5 ஐம்பொறிகள். அதுலேருந்து என்னை காப்பாற்றணும். பொதும்புறுதி போட் புகைந்தறிய புலன் தீக்கதவு விதும்புருவேனை விடுதி கண்டாய். தீ மாறி. தீ எப்படி பெருகுது பற்றிவா? தீக்கும் தண்ணீருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? தண்ணி குளிர்ச்சி, தீ வெப்பம். தண்ணீர் கீழ் நோக்கி தான் போகும், தீ மேல் நோக்கி தான் போகும். என்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய மாசு எல்லாம் மேலே மாதிரி மேலே மேலே போய்கிட்டு இருக்கு. தீ மாதிரி பரவி கொண்டிருக்கிறது. புகைந்தெறிய, புகை இருந்தாலே அங்கே நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ பொதும்புறுதி பொதும்புனா பெரிய குப்பை, செடியெல்லாம் ஒரே குப்பையாக கிடக்கு பாருங்க. அதுக்கு பேர் தான் பொதும்புன்னு பேர். பெரிய குளம், குப்பை. அதில் தீ பிடிச்சோன்னா, பொதும்புல தீ பிடிச்சா அது அந்த குவியலில் செடி குவியெல்லாம் கிடந்துச்சுன்னா அதெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஆஸ்திரேலியாவில் எரியுதுங்கிறேன், டிவியில் காட்டேன். அதெல்லாம் அந்த குப்பையை தான் இருக்குது. பொதும்பு தான். அவ்வளோதான். அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை ஒன்றும் பண்ண முடியல. அவரோட அப்படி எரியுது. பொதும்புறுதி போட் புகைந்தறிய புலன் தீக்கதவு வெதும்புருவேனை விடுதிக்க. நான் வெதும்பிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ என்னை விட்டுருவியா?
ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொடுந்தியின் அவிசடை வானத்தை அரசே அரசே அறியா சிறியன் பிழைக்கு அஞ்சல் எண்ணி நல்லால் வெறிசேர் முடியாய் விடுதி கண்டாய் நகை கருங்கண் தெரசியர் மடந்தை மணந்த திருப்பொற்பதப்பு எங்கா வரைசேன் கடந்தன வல்வினை தான் வந்து அடர்வனவே. நீ விட்டுவியா என்ன வல்வினை இருக்கு பாரு, அது வந்து என்னை சுற்றி நிற்குது. இந்த பாட்டுகள் பூராவே ஐம்புலன் ஐம்பொறி நம்ம கஷ்டங்கள், இந்த வினை நம்மளை வந்து சூழ்ந்துருக்குறது. வினை சூழ்ந்துருக்கிறதுனால இப்போ நம்ம இருக்க பாருங்க, நம்ம ஒழுங்காக தான் நம்ம ஃப்ளாட்டில் இருக்கோம், பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கவனுக்கு வந்துருச்சு கொரோனா. நம்ம வெளியில் போக முடியல, போட்டு அடைச்சி வச்சுருக்கேன், சுற்றி போகக்கூடாது சார். ஏய்யா அடுத்த வீட்டுக்கு வந்து ஏன் அடுத்த வீட்டுக்கு வந்தால் நான் ஏன் போகக்கூடாது? போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அந்த வீதியே அடைச்சிவிட்டேன், வீதியே அடைச்சிவிட்டேன், போக முடியாது. வல்வினை தான் வந்து அடர்வனவே, வல்வினை தான் வந்து அடர்வன. வல்வினைங்கிறது சாதாரண வினை இல்லை, நல்வினை அடராது. நல்வினை சார் இந்த வீதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 5000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா கதை போட்டு அடைப்பாங்களா எல்லாரும்? எல்லாம் திறந்துக்கிட்டு போயிடுவேன், அப்படி போயிடும். தெரியுதா? பெருசாக திறந்து வச்சுருவேன், போகடா எல்லாம். நல்வினை அடராது, வல்வினை அடரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி சேர்த்து கட்டி பிடிச்சி இழுத்துருங்க. வல்வினை தான் வந்து அடர்வனவே. வல்வினை எவ்வளவு என்ன செஞ்சுருக்கேன் நம்ம. நல்வினைக்கும் வல்வினைக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? வல்வினை தான் வந்து அடர்வனவே. ஏன் நம்ம ஃப்ளாட்டில் வருது சார்? எங்களுக்கு 32 ஃப்ளாட்டு சார், அதில் ஒரு ஃப்ளாட்டு தான் சார் வந்துச்சு, 32 ஃப்ளாட்டுக்கு வந்துருச்சுங்கிறேன், அந்த வீதிக்கே வந்துருச்சுங்கிறேன், அடைக்கிறேன் அம்பாட்டுக்கு. 14 நாள் நீங்களே 14 நாள் இருங்கிறேன். இப்போ கொரோனா வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பழைய வினை உணர்வுகளை எல்லாம் நமக்கு புதுப்பிச்சிருக்குது. வினைனா வல்வினை வந்து அடரும். ஏன் நம்ம அந்த ஃப்ளாட்டில் போய் வீடு வாங்குறோம்? அங்கே கொரோனா வரும்னு தெரியுதுல்ல, முன்னால் தெரியாது, வாங்குற போது தெரியாது. வாங்க போகிற இந்த இடத்துல கொரோனா வருஷம் அந்த வீட்டில் அப்படின்னா ஓடி போயிடுவேன், தெரியுதா? ஆனால் வந்துருச்சுல்ல, பிரமாதமாக தான் இருக்குது. ஏன் வருது அது? வல்வினை தான் வந்து அடர்வனவே. அப்படி வந்து அடர்வனா அடர்த்தியாக வந்துடும். அடர்த்தியாக வந்தோடனே வல்வினை, அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அடர்வலம் நாட் பிரிந்து அஞ்சொரு நல்ல ஆரவர்தம் விடர்விடலேனை விடுதி கண்டாய். என்னால் இதையெல்லாம் இந்த காமத்தையெல்லாம் விட்டு என்னால் விலக முடியாது. சுடரணையாய் சுடுகாட்டரசியை சொல்லும்பற்காமது. சுடர், நீ வந்து சுடர் மாதிரி மேலே இருக்கிற சுடர், சுடுகாட்டு அரசு. சுடுகாட்டில் தான் நீ பெரிய ராஜா. சுடுகாட்டுக்கு ராஜா. சுடுகாட்டுக்கு எவனா ராஜாவாக இருப்பேனா? நாட்டுக்கு ராஜாவாக இருப்பேன், காட்டுக்கு ராஜாவாக இருப்பேன். சுடுகாட்டுக்கு எவனாவது ராஜாவாக இருப்பானா? வாங்க தம்பி வாங்க. நாட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம், வீட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம், காட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம். சுடுகாட்டுக்கு எவனாவது ராஜாவாக இருக்க முடியுமா? சுடுகாட்டு அரசே சொல்லும்பற்கு அமுதே, சுடுகாட்டு அரசே சொல்லும்பற்கு அமுதே, தொடர்வரியாய் தமிழேன் தனி நிற்கும் தனித்துணையே. சுடுகாட்டை எவனா விலைக்கு வாங்கினா? சுடுகாட்டை எவனும் விலைக்கு வாங்க மாட்டேன் சார். நமக்கு ஒரு நல்ல அருமையான ஃப்ளாட் இருக்குது சார். அப்படி எங்கே இருக்கு? சுடுகாட்டுக்கு பக்கத்தில். இப்போ நம்மளை ஆளை விடையா, நம்ம இது வரைக்கும் போகாத இடம் அது ஒன்று தான், தெரியுதா? நம்ம போகாத இடம் அங்கே. சுடுகாட்டுக்கு வேணா போகிறான் பற்றியில். சுடுகாட்டுக்கு ரொம்ப பேர் போக மாட்டேங்க. இந்த தூக்கிட்டு போகிறத கூட வீட்டிலே நின்றுக்குவேன் எல்லாரும். வீடுதோறும் அதான் வீதி தோறும் வீட்டுக்குள்ளே வீடுதோறும் உறவு வீதியில் மனைவி காடு வரை கடைசி வரை யாருங்கிறான். காடு வரை தான் புள்ள தான் போவேன். அவன் இப்போ என்ன பண்ணுறான் தெரியுமா? ஆம்புலன்ஸில் போயிடுறேன். முதியா இருந்தால் நாங்களாம் தூக்கிட்டு போகிறோம், கையில் வச்சு தூக்கிட்டு நடந்து ரொம்ப தூரத்துக்கெல்லாம் ஏறி இறங்கி போயிட்டு வந்தோம். இப்போ எல்லாம் அப்படி 4 பேர் தான் போகிறேன். இந்த படுத்திருக்கேன் ஒரு கேட்க எந்திரிக்க முடியும், இல்லைன்னா அவனும் போயிடுவேன் என்கிட்ட. அவன் எந்திரிக்க முடியாது உள்ள படுத்திருக்கேன். 4 பேர் உட்காந்துருக்கேன். இவன் தூக்கிட்டு சட்டி தூக்கிட்டு போகிறோன்னா வண்டியில் உட்காந்துருக்கேன். காரணம் என்ன? சுடுகாட்டுக்கு எவனும் போக மாட்டேன், எவனும் விரும்பாது. அதில் போய் நம்ம ஃப்ளாட்டு போட்டான்னா விற்காது. சுடுகாட்டு அரசே, அதனால நீ போய் அங்கே உட்காந்த. பகவான் எங்கே போய் உட்காந்துருக்கிறதுல எருக்கம்பூ. எவனா எருக்கம்பூ விரும்புவானா? விரும்பான. அவர் எருக்கம்பூத்தை பாம்பை தூக்கி போட்டுக்கிட்டாரு மேலே. எவனா பாம்பை தூக்கி போடுவான்? பாம்பை கண்டாலே போற. எவன் வேண்டான்னு சொல்கிறானோ அவ்வளவே நீ வாங்கி ராஜாவாக இருக்கிற. சுடுகாட்டு அரசே அப்படின்னு சொல்கிறார். தனித்துணையே தமிழேன் தனித்துணையே அப்படிங்கிற. தனி நீக்கும் தனித்துணை, இதெல்லாம் அருமையான வரிங்க. தமிழேன்னு நான் ஒத்தையாள். நீங்கள் ஒன்று வச்சுங்க, நம்ம ஒத்தையாத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நம்ம பெரிய கூட்டமெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, அதெல்லாம் உண்மை இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிற கூட்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போகிற அன்னைக்கு ஒத்தையாத்தான் போகணும். இவளுக்கு சொல்லுவேன், இவளுக்கு நான் சொல்லுவேன்,
அடிக்கடி சொல்லுவேன் தெரியுதா, நீங்கள் பக்கத்தில் இருங்கம்மா, போகிற அன்னைக்கு நீனா தங்குற போகணும், பார்த்துக்க, அன்னைக்கு நான் வரமாட்டேன், அண்ணா நான் போனா நீ போனா தனித்தனியாக தான். தமிழேன் தனித்துணையை நீக்கும் தனித்துணையே. நம்ம எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும், இத்தனை பேர் இருந்தாலும், நாங்களாம் பெரிய பங்காளியே சார், எங்களுக்கு 350 புள்ளி சார், 550 புள்ளி சார். கொரோனா 5 பேர் வர மாட்டேங்கிறேன், 550 புள்ளி 350 புள்ளிங்கிறேன், 3 பேர் தான் வர்றேன். என்ன காரணம் சார்? கொரோனா சார் அப்படிங்கிறேன். ஏன் கொரோனா வரப்படாதா? வரலாம்ல, ஆனால் முடியாது. காரணம் என்ன? சர்க்கார் சட்டமும் இவனுடைய நிலைமையும். தமிழன் தனித்துணை நீக்கும் கடைசி வரைக்கும் நம்ம ஒரு ஆள் தான் தனித்துணை நீ நிற்க. இந்த இடம் தான் முக்கியமான பாட்டு. இப்போ இந்த பதிகத்திலேயே ரொம்ப முக்கியமான பாட்டு. இப்போ நான் சொல்ல, தனித்துணை நீ நிற்க, நீ எனக்கு தனித்துணை. நமக்கு யார் தனித்துணை? பகவான் தான். நம்ம யாரையோ துணைன்னு நினைக்கிறோம் பாருங்க. ஒரு பரீட்சை எழுதினேன், கடவுள் துணைன்னு எழுதினேன். பரீட்சைக்கு தாள் பரீட்சை பேப்பரில் கடவுள் துணைன்னு எழுதுனேன். அவன் பேப்பர் திருத்துறோம், வாத்தியார் வாதப்பா என்ன கடவுள் துணை, இப்போ ரொம்ப கடவுள் பக்தி இருக்கு, கடவுள் துணை. அடுத்த பேப்பர் எடுத்தா அதில் சேகர் துணைன்னு ஓட்டுருந்துச்சு மேலே, சேகர் துணை அப்படின்னு ஒன்று. என்னடா அது, இவன் சேகர் துணைன்னு ஓட்டுருக்கேன். அந்த பையனை கூப்பிட்டாரு, இந்த 2வது பையனை. என்னடா சேகர் துணை எழுதியிருக்கேன்? ஆமாம் சார், அவன் தான் சார் எனக்கு சொன்னேன். அவனை கூப்பிட்டேன். நீ என்னடா? நீ கடவுள் தான் சார் எனக்கு சொன்னேன். அதனால் நான் கடவுள் நினச்சிக்கிட்டே எழுதுனேன், படிச்சுக்கிட்டேன். நீ ஏன்டா சேகர் சொன்னேன்னு அவன் எழுதுன பார்த்தா சார் நான் எழுதுறேன். அவன் என்ன எழுதுனாலும் அதை பார்த்தா நான் எழுதுனேன். அதனால் நான் சேகர் துணின்னு போட்டேன். சரிதான்ல, அதனால் நான் சேகர் துணின்னு போட்டேன். சேகர் அவன் தான் சார், எனக்கு முன்னால் அவன் தான் உட்காந்து எழுதுனேன். அவன் பேப்பரை பார்த்தா நான் எழுதுனேன். எனக்கு அவன் தான் சார் துணை. தப்பாக இருந்தாலும் அவன் தான், ரைட்டாக இருந்தாலும். அதனால் தனித்துணை யார்? கடவுள் துணை. கடவுள் ஒரு பையன் எங்கிட்ட படித்தவன் இருந்தேன். இந்த டூட்டோ காலேஜ் இங்கே நடத்தினேன். ஒரு பையன் இங்கே ஆயிரக்கணக்கான பேர் படித்தாங்க. அதில் ஒரு பையன், நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன், பஸ்ஸுக்கு போகிறேன், அங்கே நிற்கிறான் ஒருத்தன் எங்கிட்ட படித்தவன். அந்த காலை விழுந்து கும்பிட்டேன். சார் எனக்கு இந்தியன் பேங்க் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், ஆர்டர் வந்துருக்கு இன்டர்வியூக்கு. உங்களுக்கு ராஜாசர் முத்தியாச்சிட்டியா தெரியும், இந்த படம் பின்னால் இருக்கார் இந்த படத்தில், ராஜாசர் முத்தியாச்சிட்டியா தெரியும். நீங்கள் அவருக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா எனக்கு வேலை கொடுத்துருவா, நீங்கள் சிபாரிசு பண்ணுங்க அப்படிங்க. டேய் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைடா, நான் உனக்கு நாளான்னைக்கு இன்டர்வியூங்கிறேன், நாளைக்கு அங்கே போயிடுவேன், அதுக்குள்ளே அதெல்லாம் செய்கிறதில்ல. நீ பேச நான் சொல்லிக்கிட்டே போடா, உனக்கு கடவுளே உனக்கு வேலை வாங்கி தந்துடுவாரா அப்படின்னு. நான் என்ன சார் சொல்லுவேன்? நீ ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு போடா. இப்போயே சொல்கிறா ஓம் நம சிவாய, உனக்கு வேலை அவர் வாங்கி கொடுத்துருவோம். அவன் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருந்தேன். அங்கே இன்டர்வியூ போகிறது உள்ளே போகிறது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். அங்கே அங்கே 5 பேர் இன்டர்வியூவில் இருந்தாங்க. அதில் ஒரு ஆஃபீஸர் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர். அவர் நீ என்ன என்ன சொல்லிட்டு வந்தா? ஓம் நம சிவாயன்னு சொல்லுவேன். அது யார் நமசிவாயகம்? அதான் கடவுள். யார் உனக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தா? எங்கள் வாத்தியார் சோமேஸ்வரர் சார் சொன்னார். எதுக்கு அவனுக்கு சொல்லி தந்தார்? இல்லை நான் அவன் ராஜாசர் முத்தியாச்சிட்டார் ரொம்ப ஃப்ரெண்டு, அவரை சொல்ல சொன்னேன். அவர் இதை சொல்கிறா உனக்கு வேலை அடைச்சிருந்தாரு, அதனால் இதை சொல்ல சொன்னார். நான் சொல்லிட்டு வரேன். சரி நீ நம்புறியான்னு கேட்டாரான். நம்புகிறேன். எத்தனை நாளாக நம்புகிறேன்? 2 நாளாக நம்புகிறேன். இது எத்தனை நாளாக நம்புகிறேன்? 2 நாளாக நம்புறேன். ஏன்டா நான் 2 நாள் தான் ஆச்சு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆனால் நான் 2 நாளாக நம்புகிறேன். உண்மையாக நம்புறியா? உண்மையாக நம்புறேங்க. அதான் சொல்லிக்கிட்டே வந்தேன். அவனுக்கு வேலை கொடுத்துட்டாருங்க. அவனுக்கு வந்து எங்கிட்ட சொல்லி பண்ணேன், சார் வேலை கொடுத்துட்டாரு சார். எனக்கு இந்த நம்பிக்கையை பற்றிலாம் தனித்துணை நீ நிற்க, தனித்துணைங்க ரொம்ப பேர். நாங்கள் இப்போ இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு புறப்பட்டோம், பாத யாத்திரையாக போனோம். தனித்துணை யாரு? அவன் தானே. வழித்துணை யாரு? அவன் தானே. திருத்தணி முருகன் வழி சொல்கிறோமா சொல்லலையா? வாழ்க்கை துணை கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறோம். வாழ்க்கை துணை தான் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா வாழ்க்கை துணைன்னு ஆளுக்கு ஒரு ஊரில் இருக்க வேண்டியது. அது பேர் இல்லை, ஆளுக்கு ஒரு நாடு, ஆளுக்கு ஒரு வீடு, ஆளுக்கு ஒரு இடம். வாழ்க்கை துணைங்கிற அர்த்தமே இப்போ மாறி போச்சு தெரியுதா? அதனால் வாழ்க்கை துணைங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நம்முடைய திருக்குறளில் வாழ்க்கை துணை தனி அதிகாரம். வாழ்நாள் பூரா துணையாக இருக்கணுங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வாழ்க்கை துணை வாழ்க்கை வரைக்கும் தானே, கடைசி வரைக்கும் தனித்துணை. தனித்துணை நீ நிற்க, நீ தான் எனக்கு தனித்துணை. ஆனால் பார்த்து சொல்கிறார், நீ தான் எனக்கு தனித்துணை தெரியுதா? நீ நிற்க யான் தறிக்கு தலையால் அடைந்த வினைத்துணையை அணைங்கிறது. எனக்கு தருக்கு வந்துருச்சு. என்ன செருக்கு? என்ன செருக்கு? ஆணவம். நீ எனக்கு துணையாக இருக்கல, வந்துடும்ல. சும்மா ஒரு பெரிய அருமையான கிடிலா காரு, அந்த காரில் பெரிய கோடீஸ்வரன் உட்காந்துட்டு இருக்கேன், பின்னால் புருஷன் முன்னாடியுமா. ஃப்ரண்ட் சீட்டில் ஒரு நாய் இப்படி நின்று வெளியில் வீதியில் இருக்கணும் பார்த்துக்கிட்டே போகுது. ஒரு நாய்
நாய் அவ்வளோ பேரையும் பார்த்துக்கிட்டே போகுது. பாரு அந்த நாய்க்கு பாரு அந்த வாழ்க்கையை. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் காரு, பின்னால் கோடீஸ்வரன், நான் உட்காந்துட்டு போகுதுடா. அது இப்படி எல்லாரையும் இப்படி பார்த்துட்டு போகுது எல்லாரையும். காரணம் என்ன? தறிக்கி. அதுக்கு தருக்கு வந்துருச்சு, தெரியுதா? தறிக்கி ஆணவம், தறிக்கி. நீங்கள் காரில் ஏறி கார் வாங்காதவன் காரில் ஏறி உட்காந்துட்டோன்னா தருக்கு வருமா வராதா? பல்லக்கில் ஏறி உட்காந்துட்டா வருமா வராதா? பதவி பிரமாணம் பண்ணால் வராதா? சார் நான் அன்னைக்கு நான் தான் சார் கொடியேற்ற போகிறேன் அப்படிங்கிறேன். அப்போ தருக்கு வருதா இல்லையா? தறிக்கு தலையால் நடந்த வினைத்துணையன். தலையால் நடந்தான் நடந்துவான். அப்படியே தலையை வச்சு நம்ம நடக்கலாம் பாருங்க, அப்படின்னு நடக்கலாம். அப்போ சுவாமி நடந்தார், கரைக்கிழமை நடந்தார். தலையால் நடந்தாலும் தலையில் மூளை. சில பேர் மூளை சொல்கிறபடி தான் கேட்பேன், தெரியுதா? சில பேருக்கு கையே வீசிடும். ஊம்னா அடிச்சு போடுவேன், ஊம்னா அடிச்சிடுவேன். பேசலாம், கை பேசப்படாது. ஆனால் தலை வேலை செய்யணும். மூளை தலையால் நடந்த மூளை சொல்கிறபடி தான் சார் நடக்கிறேன். ஆனால் மூளை என்ன சொல்லுது? அதெல்லாம் சாமி கிடையாது, பூதம் கிடையாது, அது கிடையாது. தலையால் நடந்த வினைத்துணையேனை. தனித்துணை நீ. எனக்கு யார் துணை தெரியுமா? வினைத்துணை. நீ தான் தனித்துணைன்னு தெரியுது. ஆனால் எதுக்கு எனக்கு இப்போ யார் துணை தெரியுமா? வினைத்துணையேன். இது ஒரு அருமையான ஃப்ரேஸுங்க, வினைத்துணையன். வினைதாகப்பா இப்போ எனக்கு துணையாக இருக்கு. என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது. கோவலனையும் கண்ணகியையும் பிடிச்சி கூட்டிகிட்டு போனது யார்? வினைத்துணை தான். வினை தானே பிடிச்சி. அதை ரொம்ப அழகாக சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்வார். காலில் கனை சுடர் கால் சீயாமுன். அந்த சுடர் அப்படி வெளியில் வர்றதுக்கு முன்னாலே வினை கடை கூட்ட வியன் கொண்டான். சிலப்பதிகாரம். வினை கடை கூட்ட வியன் கொண்டாங்க. ரொம்ப பெரிய இடத்துக்கு புறப்பட்டாங்க. ரொம்ப தூரத்துக்கு போகிறேன், 300 மைல் நடந்தாகணும். நடந்தே தெரியாது. கண்ணையும் நடக்க மாட்டா, தெரியுதா? ஆனால் அவளை கூட்டிட்டு போகிறேன். வினை கடை கூட்டான வினை அவனை பிடிச்சி இழுக்குது. புரியுதா? வினை இழுத்துருச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, தெரியுதா? வினை தான் துணை. ஒருத்தன் கோர்ட்டில் விட்டு நிறுத்துறாங்க. சார் இவன் திருடேன் அப்படின்னா, கோர்ட்டில் ஜட்ஜு கேட்டார், இவன் என்ன திருடனேன் அப்படின்னாரு. அவங்க என்ன, சார் இவன் கண்ணுக்குட்டியை திருடிட்டு வந்தேன் அப்படிங்கிறார். சொல்கிறேன், இவன் எங்கள் வீட்டில் கட்டிட்டு கண்ணுக்குட்டியை திருடிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அடா நீ கண்ணுக்குட்டியை திருடியா? நான் கண்ணுக்குட்டியை திருடல சார். அடா நான் சொல்கிறேன், நீ கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்தானே. நான் கண்ணுக்குட்டியை பிடிக்கல சார், கயிறத்தான் பிடிச்சிட்டு வந்தேன், கண்ணுக்குட்டி பின்னால் வந்துச்சுட்டேன். நான் கயிறத்தான் பிடிச்சிட்டு வந்து கண்ணுக்குட்டி பின்னால் வந்துருச்சுல. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நான் கயிறத்தான் பிடிச்சிட்டு வந்து கண்ணுக்குட்டி பின்னால் வந்துச்சுன்னு. வினை கடை கூட்ட வினை பிடிச்சி இழுக்குதுங்க. வினை கடை கூட்ட வியன் கொண்டான்ற வார்த்தை இருக்குல்ல. வியன் கொண்டான்னா என்ன? முழுவதுக்கு போகணும், ரொம்ப நீளமாக போனவே, 300 மைல் போகணும். அவனுக்கு அவ்வளோதான் தெரியாது. நாங்கள் 3000 மைல் நடந்தோம் காசிக்கு போகிறது. வியன் கடை கூட்ட அப்படி சொல்கிறேன். அந்த வினை துணை, வினை தான் பிடிச்சி இழுத்துட்டு போகுது. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இங்கே நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்கணும்னு. உங்களுக்கு ஒரு வினை இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த வினை இருக்கோ, நல்வினை இருக்கோ, எல்லாம் சேர்ந்துருக்கே. இல்லைன்னா ஒரு காலம் இது கொடுத்து வைக்காது, தெரியுதா? வினை கடை கூட்ட அப்படி வரணுங்க. வினை இருந்தால் தான் நமக்கு இதில் கலந்துக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இவங்கெல்லாம் சாமானியமாக இவங்களை தான் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு பேரும் எங்கள் எல்லா நிகழ்ச்சிக்கும் அங்கே திருவொற்றியூரில் வருவா. இப்போ திருவொற்றியூர்லேருந்து ஃபோன் தான் வருது, ஆளே காணும். அதான் நாளைக்கு பேச போகிறோம், இங்கேருந்து ஷூமில் பேசுகிறேங்கிறேன். ஒருத்தர் பார்க்குறோம். ஆனால் அந்த வினை இருக்கணும். வினை கடை. நீங்கள் திருநெல்வேலிலேருந்து எப்படி வந்தீங்க? நான் இவர்கிட்ட சொன்னேன், உங்கள் தம்பிக்கு சொல்லுங்கயான்னு சொன்னேன். சும்மா சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏன்னா இவங்க அங்கே இருக்கான்னு தெரியும். இப்போ பின்னால் ஃபோன் பண்ணுறா, அவங்க வந்துகிட்டே இருக்காரு. நமக்கு முன்னால் அவங்க வர்றாரு. இது எப்படிங்க? அது இந்த அவங்க ஒரு பேச்சு வந்திருக்கேன், யாழ் நின்று திருண்டு 2 வயசு 3 வயசு. அது திருவொற்றியூர் நகர அடிச்சு வரும். வந்தோடனே சொல்லுது, இதான் அரசு ஐயா விடுங்குது. நான் சும்மா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அது நான் அங்கேயே தான் பார்க்குது. அது இதான் அரசு ஐயா வீடு அப்படிங்குது. எப்படி? அதான் வினை. அதான் வினை கடை கூட்ட அப்படின்னு சொன்னா பாருங்க. வினை துணையேனை. நான் எவ்வளவு வினை, அந்த வினை தான் எனக்கு துணையா இருக்கு, தெரியுதா? நல்வினை செஞ்சிருந்தா நல்ல துணை கிடைக்கும், கெட்ட காரியம் கெட்ட துணை கிடைக்கும். வினை துணையனை விடுதி கண்டாய். இதெல்லாம் அருமையான வார்த்தைகள், நல்ல ஃப்ரேஸ் இதெல்லாம். வினை துணையனை விடுதி கண்டாய். வினையனுடைய மனத்துணையே. அடுத்தாப்பல மனத்துணையனர்.
என் மனசுல நீ துணையா இருக்க, மனசுல துணையா இருக்க மாட்டேன் கொண்டு வந்தது. மனசுல நம்புற ரொம்ப குறைச்ச. மனத்துணையே எந்தன் வாழ் முதல் என வாழ்க்கைக்கு ஒரு முதல் இருக்கணும் தெரியுதா, ஒரு கேபிட்டல் இருக்கணும். எனக்கு கேபிட்டலில் நீ தான். சில பேர் கேபிட்டல் இல்லாமல் தொழில் பண்ணுறேன், அது வேறு விஷயம். ஆனால் வாழ் முதலே எந்தன் வைப்பில் வைப்பேன. வைப்புனா சேமிப்பு, ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த நீங்கள்லாம் பேங்க்லேருந்து வந்திருக்கீங்க, டெபாசிட் சார் உங்களுக்கு எவ்வளோ சார் பேங்க்கில் டெபாசிட் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அங்கே இருக்க டெபாசிட்லாம் நம்ம டெபாசிட் தான் சார், பேங்க்கில் இருக்க டெபாசிட்லாம் நம்ம டெபாசிட் தான் அப்படிங்கிற. எய்ப்பில் வைப்பே. கஷ்டம் வந்தால் பேங்க்கில் பணம் பேலன்ஸ் இருக்கணும், பேலன்ஸு இருக்கணும். அதான் ரிசர்வ் பேங்க்குங்கிற பாருங்க, அங்கேயே இப்போ ரிசர்வ் இல்லைங்கிறேன். ரிசர்வ் பேங்க்கில் ரிசர்வ் இல்லைங்கிறேன். அப்படி இருக்கக்கூடாதுங்க. தாய் வீட்டுக்கு போனால் அப்படி கஞ்சி அள்ளி எப்போவும் விட்டு குடிக்கலாம்னு அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைய சொல்லும். ஒரு பொம்பளை பிள்ளை தாய் வீட்டுக்கு வந்தால் எந்த நேரமும் கஞ்சி இருக்கணும், குடிக்கணும் தெரியுதா. எய்ப்பில் வைப்பே. எச்சு போனால் அதுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கணும். நீந்த திணைத்துணையேனும் பொறேன் துயராக்கையின் தின் வலையே. இந்த வலை இருக்கு பாருங்க, ஆக்கைங்கிற வலை, இந்த உடம்புங்கிற வலை, அது திணைத்துணை கூட என்னால் இனிமேல் பொறுக்க முடியாது. அந்த வலையில் நான் இனிமேல் என்னால் கிடக்க முடியாது. அதனால் வலைத்தலைமானன் நோக்கிய நோக்கின் மலையில் பட்டு மிளைத்தலைந்தேனை விடுதி கண்டாய் வெண் மதியின் முட்டை கலைத்தலையாய் கருணாகரனை கைலாயம் என்னும் மலைத்தலைவா மலையா மணவாள என் வாழ் முதலேங்கிற ஒற்றை கலைத்தலை. அந்த கலை இருக்கிற சந்திரனுடைய கலை, அதை அப்படி தேஞ்சிக்கிட்டு வர்ற போது ஒரு கலை தான் இருந்துச்சு. அப்போ அந்த தச்சனுடைய சாபம். அப்போ சந்திரன் ஓடி போய் சிவருமான் தஞ்சம் பூந்தேன். சந்திரன் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டாரு. சந்திரனை தூக்கி, அதான் ஒற்றை கலை. ஒற்றை கலை மறுநாள் அமாவாசை வந்துடும். ஒற்றை கலை தூக்கி வச்சாரு, அப்புறம் பெருகிடுச்சு. அதனால தான் 14 நாள் வளர்றது, அப்புறம் 14 நாள் தேய்கிறது. அப்படி வச்சாரு. அதான் சோமநாதபுரம், அதுதான் படேல் திருப்பணி 12 ஜோதிங்கத்தில் ஒன்று. முதலை செய்வாய்ச்சியர் வெட்க வெண்ணில் கழிப்ப மூழ்கி விதலை செய்வேன் விடுதி கண்டாய் விடக்கூன் உடைந்த திளைச்சை காயம் பொறேன் சிவனே முறையோ முறையோ திளைச்சை புன்முறை வாழ்பங்க என் சிவகதியே கதியடிய கூன் கடல் தந்தரளவும் உன் கெடிய விதியடியனை விடுதி கண்டாய் உன் தலைமுடையில் பதிவுடை வாழற பார்த்திரை வைத்து சுருங்க அஞ்சு மதிலடி நீர் குளித்தொழிக்கும் சடை மன்னவனே. இதெல்லாம் அந்த ஒரு ஓமை, சிவருமானை பற்றி வர்ணிக்கிற ஓமை. அது தலைய இருக்குது, சடை இருக்குது, சடையில் கங்கை இருக்குது, கங்கையில் மதியை தூக்கி வச்சுருக்காரு. அது பாம்பை தூக்கி வச்சுருக்காரு. ஒரு பக்கம் பாம்பு படம் எடுக்கிறத பார்த்தோன்னா மதி பயப்படுதான், உள்ளே தண்ணிக்குள்ளே அது குளிக்குதான். இப்படிலாம் இந்த சிவருமானுடைய காட்சியை நமக்கு சொல்ல. சிவனுக்கு ரொம்ப சிறப்பு. சடை, கங்கை, அதில் இருக்க மதி, இதெல்லாம் தான் சிவருமானுக்குரிய சிறப்பு. மன்னவனே ஒன்றும் மாறறியா சிறியன் மகிழ்ச்சி மின்னவனே. எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் மன்னவன். ஆனால் உன்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எனக்கு மின்னல் மாதிரி சும்மா அப்படி வந்துட்டு போயிடும். மின்னல் அப்படி மின்னல் மாதிரி. வேத மெய்நூல் சொன்னவனே, நீ தான் வேதத்தை நமக்கெல்லாம் வேதம் இது திருவாசகம் தானே. திருவாசகம் தான் நமக்கு வேதம். நமக்கு தான் 4 வேதமெல்லாம் நம்ம படித்ததில்ல, நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, அப்ராம்நாளுக்கு பிராமணர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க வேதமெல்லாம். நாம் படித்த வேதம் நமக்கு திருவாசகம் தான். அதனால் சொற்கழிந்தவனே, நீ தான் வேதத்தை சொன்ன. அந்த சொல்லுக்கெல்லாம் மேற்பட்டு நீ தான் கழிந்திருக்கிற. தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே முழுதுமே எல்லாம் நீந்தாப்பா. முழுதாயின வேற்கண்ணியரன் மூறி தொடர் முழுகும் விடுதனையனை விடுதி கண்டாயின் வெறி மலர்த்தால் தொழுது செல்வான தொழும்பொரு கூட்டிடு சொத்தம்பிரான் பழுது செய்வேனே விளையல் உடையாய் உன்னை பாடுவனே. நான் உன்னை, எனக்கு நீ பழுது செய்ய மாட்டேன், உன்னை நான் பாடுவேன். சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட சாமி என்ன சொன்னார், நீ பாடு, நீ சொற்றமிழால் பாடுகின்றான் தூமறையை பாடுவாயான. அவன் மரவாடுறவன், நீ என்ன ஒன்றால தமிழ்னால பாடு அப்படிதான். இப்போ பிள்ளைகளுக்கு தமிழே தெரியல. இது ஒரு கஷ்டமான காலங்கள். பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்க தெரியல, நல்லா தெரிஞ்சுங்க. அதனால் சொற்றமிழால் பாடுகின்றான், நான் உன்னை பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாடுவனேன்னு சொன்ன பாடணும்ல, பாடிட்டிலேங்கிறார். அப்போ எப்படி நம்ம நிலைமை? எப்போ நீ போறியா? போகிறேன். எப்போ போகிற? போனாலும் போவேன். செத்த நேரத்தில் மனசு மாறுது பற்றில. மேனேஜர் சொல்லுவார், நீ நாளைக்கு வா, உன்னை கடன் தரேன் பாரு. நாளைக்கு போனா உன்னை நாளைக்கு வர சொன்னா நான் தர்றேன்னு சொன்னா மாற்றிடுறாருங்க. எதையும் நீங்கள் நம்பப்படாது. எதுவும் உண்மை இல்லை, எதுவும் உறுதி இல்லை, எதுவும் உண்மை இல்லை, எதுவும் உறுதி இல்லை. பாடிட்டிலே, பாடுவனேன்னு சொன்னால பாடணும்ல, பாடிட்டிலேங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளோதான். ஒரு செகண்டில் மனசு பாடிட்டிலேன் பணியேன். பணிஞ்சா தானே பாடுவோம். உன்னை பணிய மாட்டேன். அப்புறம் பச்சூன் விடிட்டில் என்னை விடுதி கண்டா எந்த ஆங்கலரி தேடிச்சேன், உன்னை நான் தேடலை.
சிவன் எவிடுத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிட்டிலேன் கிடந்து உள்ளருகேன் என்று உழைத்தன். யாரையா சிவருமானை பார்த்தது? நான் ஓடி போய் ஒன்று பார்க்கல, தேடி போய் தேடல். இப்போ நான்லாம் இத்தனை வருஷமா என்ன ஒரு தேடல், என்ன தேடல்? கடவுளை தேடுறது, உண்மையே தேடுறது, சத்தியத்தை தேடுறது. அதுதான் நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. நான் ஒரு தேடல் இருக்கு எனக்கு. நான் அந்த தேடல் முடியல. அதனால என்ன வச்சிருக்காரு நம்மளை இந்த பூமியில? ஏன் என்ன வச்சிருக்காருன்னா இன்னும் நான் அந்த தேடல் முடியல. தேடிட்டிலேன் உன்னை நான் தேடலையே. உழைதர் நோக்கியர் கொங்கை பலாப்பழ தீயின் ஒப்பாய் விடை தருவேனே விடுதி கண்டாய் வேலை நஞ்சுன் மழை கண்டன் குணமிலே மானிடம் தெய்மதியன் பழிதர் மாபரன் என்றவன் படிப்பினேன். நீ என்ன நீ ஆதரிக்கலைனா உன்னை திட்டுவேனா? இப்போ சொல்கிறான், திட்டுறான்ல. நான் நீ என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், பேராசிரியர். அவர் இப்போ இல்லை. அவர் மகன், அவன் பெரிய வாத்தியார் பின்னால் பிற்காலத்தில். அவன் சின்ன பையன், 5 வயசு. அவங்க அம்மா, அந்த அம்மாவும் இப்போ இல்லை. அந்த அம்மா வேணுமா கேட்டிருக்கேன், அது கொடுக்க மாட்டேன்னுச்சு. ஒரு 2 பேரை கூட்டியாந்துச்சு இங்கேருந்து. அம்மா அந்த 2 பேக ஓடிக. அம்மா அப்பா இருக்கா, இந்த பையன் 2 பேரை கூட்டியாந்து வச்சுக்கிட்டு அம்மா ஓடிக, அம்மா ஓடிக அப்படி கத்துறாங்க. உடனே அப்பா அம்மா வந்த, என்னடா சொன்னேன்? என்னடா அம்மா ஒடிய சொல்ற? நான் எங்க சொன்னேன்? நான் அம்மானே சொன்னேன். அவங்க ஒடியங்கிறாங்க. அதுக்கு ஆள் தயார் படிக்கிறா தெரியுதா? நான் அம்மானே சொன்னேன், அவங்க தான் ஒடியங்கிறாங்க. அப்படி இதெல்லாம் ஒரு டெக்னிக் தெரியுதா? இதெல்லாம் டெக்னிக். அதனால இதெல்லாம் நீங்க டிவியில் பார்க்கலாம், அரசியலில் பார்க்கலாம், அரசாங்க அறிக்கைகளில் பார்க்கலாம். பெரிய டெக்னிக்கெல்லாம் இருக்கும். இந்த பையன் அப்பவே பண்ணேன் தெரியுதா? அது சொல்லி நாங்கள் ரொம்ப ஆச்சரியம். எப்படி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இவ்வளவு சிந்தனை வருது அப்படின்னு. ஆனால் நான் என்ன செய்ய தெரியுமா? நீ என்னை ஆதரிக்கலை, என்ன உதவி செய்யலாம். ஒன்றுனா மழைதரு கண்டன் குணமிலி, ஒரு குணம் இல்லை, மானிடன் தேய் மதியன். உனக்கு புத்தியே கிடையாது, மதி தேஞ்சிக்கிட்டே இருக்கு. நீ மதியன் தேய் மதியன் பழையதரு மாபரன் என்றே உன்னுடைய படிப்பை உன்னை பற்றி நான் படிச்சுதான் பேச போகிறேன். படிப்பில் நின் பாத பழத்தொழும் எழுதி விழப்படித்து விழித்திருந்தேனே விழுதேன்டா. என்னை விட்டுருவியா? என்ன ஆறடியார் என்ன யாராவது பார்த்து நீ யாருக்கு அடியேன்டா? பல அடியார்னு சொன்னேன், முன்னே அடியார்னு சொன்னேன், பல அடியார்னு சொன்னேன். இப்போ என்ன யாரா நீ யாருக்கு அடியார்? எப்படின்னா நான் உத்தரகோசம் மங்கை கரசின் சீரடியார். இங்கே தான் சீரடியார் வருது, பாட்டு முடிய போகுது. சீரடியார், அந்த சீரடியார் ஆறு. நான் சீரடியார் இல்லை, சீரடியாருக்கு அடியன் என்று நின்னை சிரிப்பிப்பனே. உன்னை நான் கேவலப்படுத்த போனேன். எப்படி தெரியுமா? நீ யாருன்னு என்ன கேட்டா, திருவுத்திரகோசம் மங்கையில் இருக்கவங்க தான் அடியாரலாம், சீரடியாரலாம். நாங்கள் இந்த குற்றாலத்தில் படித்து வந்த பாட்டை படிக்கிறவங்க நான் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தேன். அவங்க என்ன, சார் நான் திருவுத்திரகோசம் மங்கையில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம். உத்திரகோசம் மங்கையில் இருக்கிறவங்க தான் அடியார் சீரடியார்னு சொல்கிறாரு. ஐயா நான் சொல்கிறேன், 25 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஒரு ஆள், புது ஆள். அந்த ஆள், சார் நான் திருவுத்திரகோசம் மங்கையிலேருந்து வந்திருக்கேன் சார் அப்படின்னு. என்னன்றா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். இந்த பாருங்க சார், போர்டு எழுதி போட்டுருக்கு, இன்றைக்கி நீங்கள் இங்கே பாடுறதா, இன்றைக்கி நீங்கள் இங்கே உத்திரகோசம் அங்கே இந்த குற்றாலத்தில் இன்றைக்கி நீங்கள் இங்கே பாடுறதா இந்த எழுதி போட்டுக்க பாருங்க. நேற்றே நான் வந்துட்டேன், இதை பார்த்தேன், உங்கள் பேச்சை கேட்கணும், உங்கள் பாட்டை கேட்கணும், நான் இங்கே உட்காந்து நேற்றேருந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிற. எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். இது நமக்கு ஒரு ப்ரூஃப் தானே. சீரடியா, நான் உத்திரகோசம் மங்கை கரசின் சீரடியாருக்கு அடியான், தெரியுதா? அதனால் 3 அடியார் உங்களுக்கு சொன்னேன். அடியார், பல அடியார், சீரடியார். உத்தரகோசம் மங்கையில் இருக்கிறவங்க தான் சீரடியார். அதனால நம்மெல்லாம் சீரடியார்னு சொல்லிக்கப்படாது, அடியாருக்கு அடியார்னு சொல்லிக்கலாம். சீரடியாருக்கு அடியார் என்று என்னை சிரிப்பிப்பனை. நான் உத்தரகோசம் மங்கை நம்ம ஒருத்தங்க கேட்குறேன், ஏன் சார் நீங்கள் எந்த செட்டியார் அப்படிங்களா? நாங்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்னு. இந்த டாக்டர் அளவு செட்டியார், அண்ணாமலை செட்டியார், அந்த செட்டியாரா அப்படிங்கிறேன். ஆமான்னு சொல்கிறோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம கெடுத்தோம்னா அவங்க பேர் கெட்டு போயிடும். இப்போ கடைசியாக நம்ம ஒழுங்காக இருக்கணும், ஏன்னா அவங்க பேரை காப்பாற்றணும். அதனால் உத்தரகோசம் மங்கையில் இருக்கவங்க சீரடியார், அவனுக்கு அடியார் நான் என்று உன்னை சிரிப்பிப்பனே, உன் பேரை நான் கெடுத்துருவேன் அப்படின்னு திட்டுறாரு. தெரியுதா? எரிப்பிச்சை நென்னையமானுடைய பிச்சை நன் ஏசுவனே. என்ன நீயும் பிச்சை நீ அப்படின்னு உன்னை ஏசுவேன். ஏசினும் யான் உன்னை ஏத்தினும். கடைசி முடிக்கிற பாட்டு 50ஆவது பாட்டு. ஏசினும், உன்னை நான் ஏசினாலும் சரி, உன்னை ஏற்றினாலும் சரி, உன்னை புகழ்ந்தாலும், உன்னை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனே. ஏன்னா எனக்கு பிழை தெரியுது. நான் உன்னை ஏசவும் செய்கிறேன், ஏற்றவும் செய்கிறேன். என்னுடைய பிழை எனக்கு தெரியுது. ஒருத்தனை கடையில் வச்சு, டேய் இதில் சர்பத்து இருக்குது, இந்த பாட்டு நிறைய, நீ சர்பத்தை விற்றுக்கிட்டே இருறா, காசை வாங்கி கல்லாப்பட்டில் போடான்னு வச்சுட்டு கடைக்காரன் போயிட்டேன். ஒரு பையனை வச்சு விட்டு அவனுக்கு சர்பத்து குடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. என்ன பண்ணான்னு தெரியுமா?
ஒரு அரை டம்ளர் எடுத்து ஊற்றி குடித்தேன். ஆனால் சர்பத்து தண்ணியை வந்து அதில் ஊற்றினேன். அப்புறம் கொஞ்சம் குடித்தேன். அப்புறம் தண்ணியை ஊற்றினேன். அப்புறம் கொஞ்சம் குடித்தேன். கடைசியாக பார்த்தா தண்ணியாக இருக்குது. அதில் அந்த சர்பத்தை குடிக்கலாம் தண்ணியாக குடிங்க. ஏன்டா கடைக்காலம் பார்த்தீங்க என்னடா வரும் தண்ணியாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சேன் கூட அம்பட்டையும் குடிச்சுட்டா அப்படின்னு. பின்ன குடிக்க ஆசை வந்தால் குடிக்க தானே செய்வேன் அப்படிங்கிறேன். ஏசினும் யான் உன்னை ஏத்தியனும் உன்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி எல்லாம் குடித்தாலும் சரி குடிக்காட்டாலும் சரி என் பிழைக்கே குழைந்து வேசறிவேன். என் பிழை எனக்கு தெரியுது. பிழை செய்கிறவன் யாருக்கு தான் செய்கிறது பிழைன்னு தெரியல உலகத்தில் சொல்லுங்கள். பிழை செய்யற தெரியுது, தெரிஞ்சதான் பிழை செய்கிறான் தெரியுதா? பிழை தெரியாமல் எவனும் செய்யறதில்ல. பிழை என் பிழைக்கே, அதுக்கு தான் பிழை தெரியுதா? பிழைக்கே குழைந்து வேசறிவேனை விடுதி கண்டாய். அதனால் என்ன நீ விட்டுருவியா? விட்டுற மாட்டேன் என்று நான் என்னுடைய பிழைக்கு நான் வருந்துறேன், என்னை விட்டுறாத என்று இந்த விண்ணப்பம் போடுறாரு. ஒரு அருமையான பாட்டு. இந்த நீத்தல் விண்ணப்பம் பூரா இன்றைக்கி முடிச்சிட்டோம். இது 10வது நிகழ்ச்சி. நீங்கள்லாம் நல்ல வினை இருந்ததுனால இன்றைக்கி வந்திருந்து இதில் கலந்து கொண்டீர்கள். உங்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுக்களை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.